மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான அந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் மீண்டுமாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த காலை பொழுதிலே வந்த ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன். ஆண்டவரே, உலக தோட்டத்துக்கு முன்பாகவே ஒவ்வொரு மனிதனையும் நீர் அறிந்து இந்த பூமியிலே நீர் கொண்டு வந்த தேவன். ஆம் கதாவே, இன்னான் அங்கே இருப்பான் என்பதையும் ஆண்டவரே இந்த இடத்தில் இருக்கிறதையும் நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். அதனாலே நிச்சயமாக ஆண்டவரே உம்முடைய ஜனத்துக்காக மரித்த தேவன். இந்த நாளிலே காணாமல் போன ஆடுக்காக நீர் வந்த தேவனாயிருக்கிறீர். அதனாலே நிச்சயமாக இந்த நாளிலே காணாமல் போன ஒரு ஆடாக ஆண்டவரே இங்கே யாராவது இருப்பார்கள், ஆனால் அவர்களை தேடி நீர் நடந்து போய் கதாவே ஆண்டவரே கரங்களினால் அல்ல, அல்லது கையினால் அல்ல, அல்லது எந்த பொருட்களினாலும் அல்ல கதாவே உம்முடைய தோளினே நீ சுமந்து ஆண்டவரே நீ நடந்து வருகிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே நிச்சயமாக கதாவே இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கும்படியாக வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே பேசுகிற உதடுகளையும் ஆண்டவரே கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நாங்கள் அல்ல உம்முடைய நாமம் மகிமைப்படவும் ஆண்டவரே எங்களை உம்முடைய நாமத்துக்குள்ளாக எங்களை தக்க வைத்து கதாவே உம்முடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக எங்கள் செவிகளை நீர் திறந்து கதாவே நிச்சயமாய் வழி நடத்த போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும், இந்த நேரத்தை ஆசீர்வதியும், வார்த்தை ஆசீர்வதியும், அதிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். யாவையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே ஆதியாகமம் 1:27 நாங்கள் வாசிப்போம். அதுக்கு பிற்பாடு யோவான் அதிகாரத்தையே நாங்கள் வாசிப்போம். இப்பொழுது நாங்கள் ஆதியாகமம் 1:27 நாங்கள் வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நாங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 5-7 மட்டும் வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7 மட்டும். இயேசு பிரயுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். සදාවත්ම නුඹට කියන්නේ යමෙක් වතුරෙන් ආත්මයෙන් නුඹලෝ ඔහුට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුළු වෙන්න බැහැ. මාර්ෂයෙන් උපදින දේ මාර්ෂයෙන්, ආත්මයෙන් උපදින දේ ආත්මයෙන්. නුඹලා අලුතෙන් උපදින්නට ඕනෑයි මා කීවාට නුඹට වන්න. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான பொழுதிலே தேவனுடைய கிருபையினாலே மீண்டுமாக ஒரு ஆராதனையை தேவன் எங்களுக்கு தந்ததுக்காக அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நேற்றைய நாளிலும் தேவன் அதிசயமாக எங்களை வழி நடத்தினார். நாங்கள் விசுவாசத்தை குறித்து நாங்கள் அதிகமாக பார்க்கும்போது தேவன் தன்னுடைய ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமென்.
ஏனென்றால் அந்த விசுவாசம்தான் எதையும் செய்யத்தக்கதான் அந்த கிருபை அது கொண்டு வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அதனாலே இந்த நாளிலே நான் தொடர்ச்சியாக அங்கே டயர்டாக இருந்தேன். அதனாலே நான் இன்றைய நாளிலே வந்து இந்த செய்திக்காக அநேக போராட்டங்களை அங்கே போராட்டம் பட்டேன். ஏனென்றால் தேவனுக்குள்ளாக நாங்கள் ஒரு சரியான ஒரு காரியத்தை கொண்டு வர வேண்டும் என்று. அதனாலே இன்றைக்கு வருகிறதுக்கு ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முன்பாக தான் இந்த வார்த்தையானது என்னுடைய உள்ளத்தை தொட்டதாக இருந்தது. நிறைய காரியங்களை பார்த்தேன், ஆனாலும் அது அங்கே பேசத்தக்கதாக தேவன் அதை உணர்வுக்கு கொண்டு வரவில்லை. ஆமென். ஏனென்றால் எதை தேவன் பேச வேண்டும் என்பதை அவர் அறிந்த தேவனாயிருக்கிறார். அதுதான் அங்கே முக்கியமான ஒரு காரியம். அதனாலே இந்த நாளிலே நான் சுபாவம் மாற்றப்படுதல் என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பேச விரும்புகிறேன். ஆமென். ஏனென்றால் தேவன் வந்து எதை விரும்புகிறார் என்பதை நாங்கள் காண வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே தேவன் எதை பேசுகிறார் என்பதை நாங்கள் காண வேண்டும். ஏனென்றால் தேவன் ஒரு மனிதனை படைக்கும் போது அவர் தேவனுடைய சாயலாக தான் அவர் படைத்தார். அவருடைய சாயலும் நாங்கள் அவருடைய ரூபமாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அதனால்தான் நிக்கதேமிடத்திலே அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் பிரவேசிக்க மாட்டான். இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் அடிக்கடி கேட்டது. ஆனால் நான் சற்று கொண்டு போக விரும்புகிறேன். ஆமென். ஆனால் தேவன் வந்து ஒரு மனிதனை அங்கே தேவனுடைய சாயலும் ரூபமாக அங்கே படைத்தார். படைக்கும் போது தேவன் 3 கட்டம்: ஆவி, ஆத்மா, சரீரம். அப்ப தேவனுடைய சாயலும் அங்கே ரூபமாக தான் ஒரு மனிதனை அவர் படைத்து அங்கே ஆதியிலே தேவன் அந்த ஆதாமை வைத்தார். அந்த ஆதாமுடைய அந்த சாயல் அந்த ரூபம் எப்பொழுது மாற்றப்பட்டதென்றால் பாவம் வந்த பிற்பாடுதான் அவனுடைய சாயல் அங்கே ரூபம் அங்கே மாற்றம் அடைகிறது. அப்ப அங்கே நாங்கள் பார்க்கிற வழியில ஆத்துமா என்ற குலத்திகசுடைய நேச்சர், அதாவது சுபாவம். ஆத்துமா என்பது அது உட்கார்ந்து இருக்காது. ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற குல ஆவிக்கு வந்து சரீரம் இல்லாமல் கிரிய செய்யலாம். ஆனா ஆவிக்கு வந்து ஒரு அங்கே நேச்சர், அதாவது சுபாவம் இருக்கிறது. அப்ப ஒரு மனிதன் உலகத்துல பிறக்கக்குள்ள அவனுக்கு ஒரு சுபாவம் இருக்கு. ஆனா அவன் ஒரு புதிய பிறப்பை பெறும்போது அவனுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால் சுபாவம் மாற்றம் அடையுது. அவன் ஒரு புதிய பிறப்பை பெறான். அதனால்தான் நிக்கதேமு கூட அதை என்ன செய்தான், அங்கே தவறாக புரிந்தான். எப்படி நான் மீண்டுமாக பிறக்கிறது? ஆனா அவர் சொல்றேன், நீ இஸ்ரவேலிலே போதனாயிருந்தும் இதை அறியாமல். அப்ப அதான் தீக்க சொல்றேன், அநேகர் இதை அறியாமல் இருக்கிறார். அப்ப ஒருவன் ஒரு கிறிஸ்துக்குள்ளாக பிறக்கும் போது அவன் வித்தியாசமான உருவத்தையோ அல்லது வித்தியாசமான காரியத்தையோ அவன் ஏற்பட போதில்லை. அவனுடைய சுபாவம் மாத்திரம்தான் மாற்றம் அடைகிறது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் புதிய பிறப்பு என்று அது அழைக்கப்படுது. அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் அங்க பிறக்கப்படுகிற வேளையிலே அவனுடைய என்ன மாறுதுன்னா சுபாவம் தான் மாறுது. சுபாவம் மாறாம ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. புரியுதா? அப்ப அதனாலதான் ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால், ஏன்னா தேவன் சபைய அவர் ஸ்தாபிக்கும் போது அவர் ஒரு காரியத்தில் இருந்து கொண்டவரே. அன்னைக்கு ஆதாமில இருந்து ஏவாளை கொண்டு போகும்போது அவர் என்ன செய்தார்? விலா எலும்பிலிருந்து அந்த விலாவை எடுத்துதான் ஏவாளை உருவாக்கினார். அதான் அவருடைய மாமிசம் என் எலும்பும் எலும்புமாய் இருக்கிறார். அதே போலதான் தேவன் கல்வாரியில தனக்கான ஒரு ஜனத்தை ஏற்படுத்தும் போது அதே தேவன் இயேசு கிறிஸ்துடைய விலா எலும்பிலிருந்துதான் ஒரு சபையை உருவாக்கினார். அது எப்படி அவர் உருவாக்கப்பட்டது என்று தீக்க சொல்ற, அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் அவர் உருவாக்கப்பட்டார். அப்ப ஒரு சபையானது அங்கே உருவாக்கப்படுகிற வேளையில அவருடைய சுபாவம், அவருடைய ரத்தம், அவருடைய ஆவியினாலதான் அது உருவாக்கப்பட்டது. அப்ப அவருடைய ஆவியினால் அது உருவாக்கப்பட்டிருக்கும் என்றா தேவனுடைய அங்கே சுபாவம் அந்த ஜனத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அதான் நாங்க ஆதி ஆமத்தில் அவர் தேவன் தன்னுடைய சாயலும் தன்னுடைய ரூபமாக, அதை மீண்டும் வாசிங்க. ஆதியாம்
27 ஆதியாகமம் 1:20. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்ப பாருங்க, தேவன் தன்னுடைய மனிதன் அவர் சிருஷ்டிக்கும் போது அவருடைய சாயலாக தான் அவர் சிருஷ்டித்தார். அப்ப இன்னைக்கு சபையானது ஒரு புதிய பிறப்பை பெருமண்டா அது தேவனுடைய சாயலாக தான் இருக்கு. அதாலதான் தேவன் அங்கே சொல்லும் போது ஆவி, ஆத்மா, சரீரம். அப்ப அந்த ஆத்மாவுக்குள்ள வந்து தேவன் வருவாரண்டா, ஆவியாக அவர் வருவேரண்டா, அந்த நேச்சர், அதாவது சுபாவம் என்ன செய்யப்படும் என்றா அது மாறும். நீங்க ஒருவேளை நீங்க என்ன செய்யலாம், வேதாமத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க என்ன செய்யலாம், நீளமான சட்டையை வந்து போடலாம், அல்லது நீங்க முடிய வெட்டாம வரலாம், அல்லது நீங்க அலங்கரிக்காம என்ன செய்யலாம், வேற வேற விதமான காரியங்களை பூசாம நீங்க வரலாம். ஆனா உங்களுடைய நேச்சர், உங்களுடைய சுபாவம் மாறாட்டி நீங்க புதிய பிறப்பை பெறையல் என்று வேதம் சொல்லுது. அப்ப அதனாலதான் வேதம் என்ன சொல்லுதுண்டா, ஒரு மனிதன் மறுபடி பிறக்கணும். அதாவது புதிய பிறப்பை பெறாம, அவனுடைய நேச்சர், அவனுடைய சுபாவம் மாறாம அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அது நாங்க இன்னொரு கட்டத்துல பாக்குறோம். அப்ப அதனாலதான் திக சொல்றேன், ஒரு மனிதன் அங்கே தேவனுடைய சாயலாக சிருஷ்டித்த மனிதனை தேவனுக்குள்ளாக அவன் மறுபடி பிறக்கிற வேளையில, பரிசுத்தாவி வருகிற வேளையில அவனுடைய நேச்சர் அங்கே மாறும், அவனுடைய சுபாவம் என்ன செய்ய மாட்டோம்டா, குணாதிசயம் அங்கே மாறும். அதுதான் பரிசுத்தாவியை பெற்றதனுடைய அடையாளமாயிருக்கிறது. ஏன்னா வெளிப்பிரகாரமாக வந்து நாங்க தேவனுக்கு வந்து நாங்க எங்களுடைய அலங்கரிப்பினாலே, எங்களுடைய காரியத்தினாலே வந்து நாங்க இருக்கிற மாதிரி காண்பிக்கலாம். ஆனா எங்களோட இயல்பு, எங்களோட சுபாவம் அங்க மாறாட்டி அதுல பிரயோஜனமே இல்லை. அதான் சொல்ற, பெந்தகோஸ்தே நாள்ல அவங்களுடைய நேச்சர் பாத்தீங்கன்னா, அவங்க மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கு, ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கு. அப்ப அதான் சொல்றேன், பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்பாக சீசர்களை பார்க்கிற வேளையில சீசர்களுக்குள்ளாக பயம் இருந்ததா. என்ன இருந்துச்சு? பயம் இருந்துச்சு. தேவனுடைய காரியங்களை குறித்து அவங்களுக்கு அந்த அதிகமான காரியம் நிச்சயம் இல்லாம இருந்துச்சு. அதனால அவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த கதவை மூடி வந்து அங்கே உள்ள இருந்தாங்க. ஆனா 10வது நாள் அங்கே பரிசுத்தாவி வருகிற வேளையில அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய குணாதிசயம் மாறுது. அதே மனிதர்கள் தான், அதே உடுப்பு தான் உடுத்தி இருந்தாங்க, அதே காரியத்தோட தான் இருந்தாங்க, அதே தகப்பன் தாய்க்கு பிறந்தவங்க தான், அதே உறவோட இருந்தவங்க தான். ஆனா என்ன வருதுண்டா, அந்த தேவனுடைய ஆவி இறங்குற வேளையில அவங்களுடைய நேச்சர், குணாதிசயம் மாறுது. ஏனண்டா தேவன் அவங்களுக்கு உள்ள வரக்குள்ள அவங்களுடைய சுபாவம் மாறுது. ஆனா மனித பிறப்பின்படி திக சொல்றேன், அவங்களுக்குள்ள பயம் இருந்தது. ஏனண்டா நாங்க ஒரு மனிதர் எப்படி இத்தனை பேரோட சண்டை பிடிக்கிறது, நாங்க ஒரு மனிதர் நாங்க எப்படி இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை எதிர்த்து நிற்பது, எங்களுக்கு மரண தண்டனை வரும் என்ற ஒரு இயல்பு அவங்களோட இயல்புல, அவங்களோட ஞானத்துல வந்து, அவங்களுடைய காரியத்துல வந்து அது இருந்துச்சு. ஆனா பரிசுத்தாவி வர்ற வேளையில அது எல்லாமே அது அவங்களுடைய பிறப்புக்கு வித்தியாசமாயிட்டு, அவங்களுடைய நேச்சரையே மாத்திட்டு, அவங்களுடைய இயல்பையே அது மாத்திட்டு. ஏனண்டா அதுதான் தேவனாயிருக்கு. அப்ப அதான் தீக்கன் சொல்றேன், ஒரு மனிதனுக்குள்ளாக அவனுடைய பிறப்புல அவனுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும், இயல்புல ஒரு குணாதிசயம் இருக்கும், இயல்புல அவன் உடுத்துற முறையில ஒரு காரியம் இருக்கும். ஆனா பரிசுத்தாவி வரக்குள்ள இதுக்கு அது வித்தியாசம், ஒப்போசிட்டா இருக்கு, அதுக்கு எதிர்மறையாயிருக்கு. ஏனண்டா அது ஒரே மாதிரிதான் அது இருக்கு. இப்ப எனக்குள்ள உண்ட உங்களுக்குள்ள உண்ட தேவன் வைக்க, அவர் எல்லாருக்குள்ளேயும் உண்டதான் வச்ச. அதான் தீக்கர் சொல்லி, அவர் வேற வேற ஆவியை வைக்கல, தன்னுடைய ஆவியை தான் மனவாட்டிக்குள்ள வச்சு. அந்த ஆவி வித்தியாசப்பட, ஏன்னா ஆவிக்கு தான் நேச்சர் உண்டு, சுபாவம் உண்டு. அப்ப அந்த ஆவி, பரிசுத்த ஆவியுடைய சுபாவம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா அதே தான் அவனுக்குள்ள இருக்கு, மற்றவனுக்கு அதே தான் அவனும் விசுவாசிப்பான், அதே தான் அவனும் செய்வான். ஏன்னா அது மாறையலாம். தனித்துவமான சரீரத்துக்கு ஒரு இயல்பு இருக்கு, அது அல்ல. ஆனா தேவனுடைய ஆவியால ஒரு மனிதன் பிறக்கும் போது
ஒன்றே சிந்திப்பார்கள், ஒன்றே பேசுவார்கள், ஏக மனதாக இருப்பார்கள். ஏனென்றால் அது அவர்கள் அல்ல, அவர்களுக்குள்ளாக வந்த அந்த நேச்சர், சுபாவம், தேவனுடைய ஆவி எல்லாரையும் சமனா கொண்டு. அதாலதான் அதிக சொல்றாரு என்னன்னா, அதே காரியத்துல சொல்றேன். அங்க இஸ்ரவேல் கிழக்கிந்திய முறையில அவங்க என்ன செய்வாங்க, ஒரு விவாகம் நடத்தும் போது அந்த 50 பேரு செலக்ட் பண்ணி 50 பேருக்கு ஒரே உடுப்பு தான், ஒரே வஸ்திரத்துக்குள்ள தான் அழைப்பு வருது. ஒரே வஸ்திரம் தான், ஒரே காரியத்துல, ஒரே துணியில, ஒரே மாதிரிதான் அந்த வஸ்திரத்தை வச்சுதான், அதுதான் அழைப்பு, அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதுல உயர்வு அங்கே காரியத்துல இருக்கலாம். ஆனா அந்த வஸ்திரமானது ஒரே கலர், ஒரே நிறம், ஒரே மாதிரி அது இருக்கு. ஏனென்றா அந்த அழைப்பினுடைய காரியமே அந்த ஒரே மாதிரி தான், ஒரே வஸ்திரம்தான் அதை என்ன செய்து உள்ளே கொண்டு வருது. ஆனா என்ன நடக்குதுண்டா, அந்த கொடுக்கப்படுகிற வேளையில எல்லாரும் அங்க ஒருவர் பெரியவர், ஒருவர் சிறியவர், மற்றவர் வித்தியாசம், அதுக்கு இடமே இல்லை. ஏனென்றா ஒரு எஜமானன் தான் அழைக்கிறான், ஒருவன் தான் அழைக்கிறான், ஒரே மாதிரி. ஏன்னா அங்க வித்தியாசம் இருக்கக்கூடாது. அப்ப அழைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒருவன் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அவனோட வஸ்திரம் என்ன வித்தியாசம். அவனும் அந்த விருந்துக்கு தான் வந்திருக்கிறான். அவனுடைய நேச்சர், அவனுடைய இயல்பு என்ன செய்யல, அவன்ட மாறி, அவன் வேறொரு முறையில என்ன செய்திருக்கிறான், அங்கே வந்திருக்கிறான். ஆனா அந்த சரியான முறையில வந்திருந்தா 50 எப்படி இருக்கு, 50 தான் இருக்கு. அப்ப அதனாலதான் திக சொல்றேன், இன்னைக்கு அநேகர் வாராங்க, இன்னைக்கு எல்லாரும் அங்கே வருகிறார்கள். ஆனா நேச்சர் மாறாம இருக்கு. ஆனா அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஞாயிறண்டோன டைமுக்கு வாராங்க, ஏன்னா சரியான முறையில உடுப்படுத்தி வாராங்க, வார்த்தைக்கு பயத்துல ஏதோ ஒன்றுல வாராங்க. ஆனா நேச்சர் அங்கே சுபாவம் மாறாட்டி அது பரிசுத்தாவினுடைய அடையாளம் அல்ல. அதான் அது அங்கே இருந்தாதான் அது உண்மையான ஒரு பிறப்பை அது என்ன செய்யும் என்றால் அது கொண்டு வரும். ஏனென்றா சொல்ற, தேவன் வேறொரு காவியினால ஒரு மனிதனை உண்டாக்கி தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபத்தினாலதான் தேவன் சபையை என்ன செய்தாராம், ஸ்தாபித்தார். அப்ப அந்த சபையானது அங்கே வருகிற வேளையில அது எல்லாருக்குள்ளே குணாதிசயம் மாற்றப்படும், சுபாவம் மாறும். அப்பதான் அவங்களுடைய என்ன செய்யும், பேச்சு மாறும், இயல்பு மாறும், எல்லாமே அங்கே மாறுகிற வேளையில தான் அதுதான் ஒரு சபையினுடைய அழகாயிருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவங்க மத்தியில பாத்தீங்கன்னா அந்த இயல்பு. ஏனென்றா அவங்க புதிய பிறப்பப்பட்டா தேவனுடைய காரியத்துக்குரிய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியும். அது இன்னொருவன் அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க பிறந்த பிறப்பானது பரிசுத்தாவியினா. அப்ப அவங்க ஒரே மாதிரிதான் இருப்பாங்க, ஒரே காரியத்தை தான் அவங்க பேசுவாங்க, ஒன்றே தான் அவங்க விசுவாசிப்பாங்க. அவங்க எல்லாரும் சமனா இருக்கக்குள்ள அங்க ஒரு குழப்பம் அங்க வரா. ஏனென்றா எல்லாருக்குள்ளேயும் யார் வந்திருக்கிறது, தேவன். அதான் சொல்ற, அதுதான் அதனுடைய காரியமா இருக்கிறது. ஏனென்றா அப்பொழுதுதான் தேவன் என்ன செய்வார், அந்த காரியத்தை செய்வார். ஏனென்றா இது ஆட்டினால பிறப்பு அல்ல, இது தேவனாலே உண்டான பிறப்பா இருக்கு. அதான் பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் அவர் கொண்டு வர்ற வேளையில, பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஒருவன் தவறா இருக்கிறான் என்றோட என்ன நடக்கும்னா, ஆட்டை கொண்டு போய் என்ன செய்வாங்க, பலி செலுத்தி போட்டு அந்த பலி செலுத்துதலோட அவன் வருவான். ஆனா அவன் வருகிற வேளையில அவனுடைய நேச்சர் மாறி இருக்கா. ஏனென்றா அந்த ஆட்டினுடைய ரத்தம் மாத்திரம் சிந்தப்பட்டிருக்கு, அந்த ஆட்டின் ஜீவன் இவன் மேல வரையலா. இவன் அந்த பிறப்பு ஆட்டினால் அவன் என்ன செய்யலாம், அது பெறையலானது. ஆனால் இவனுக்காக அது மரித்திருக்கிறது. ஆனா அவனுடைய இயல்பு என்ன செய்யல, மாறையில. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், எல்லாமே ஒன்றை செஞ்சு அவன் திருப்பி செய்கிறவனாதான் இருந்து. ஆனா புதிய ஏற்பாடுல வருகிற வேளையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தினபடினால அந்த ஆவி மீண்டும் அதனால அது நேச்சர் மாறும். ஏனென்றா அது வந்தது தேவனுடைய ஆவியா இருக்கு. ஏன்னா ஆதியில் அவர் மனிதனை படைக்கும் போது ஆவியாதான் படிச்சு, அந்த ஆவிக்கு தான் கண்ட்ரோல் இருந்துச்சு. அந்த ஆவியான ஆதாம் ஏவாளும் தான் மிருகங்களை அடக்கினான். ஆவியான அந்த ஆதாம் தான் அந்த ஜீவன்களுக்கெல்லாம் பேர் வைத்தான்.
அந்த ஆதாம் அந்த சிங்கத்தை பார்த்து நில்லன்னா அந்த ஆவிதான் அது செய்துச்சு, சரீரம் அல்ல. ஏனென்றால் அந்த ஆவிக்கு தான் பவர் இருந்தது, ஏனென்றால் அது தேவ சாயலா இருந்தது. அதே போலதான் ஒரு சபைக்கு பவர் எப்படி வருதுன்றா அந்த தேவ சாயல் வந்து அது சரீரத்துக்கல்ல, தேவனால பிறந்த ஆவி வரும்போது நில்லண்டா அது நீக்கும். புரியுதா? அப்ப அதனாலதான் தேவன் வந்து தன்னுடைய ஆவியினாலதான் தேவன் ஒரு சபையை கொண்டு வந்தார். சும்மா ஒரு பம்மாத்துக்கு அல்ல, அவர் தேவன். அதான் ஒரு நேச்சர். இன்னைக்கு ஜனங்களுக்கு வந்து ஒரு சூழலை சந்திக்கிற வேளையில டக்குன்னோன இயல்பு எல்லாமே மாறுது. என்னன்னு தெரியல. அப்ப ஆனா அவங்கள பார்த்தா உடுப்பு நீட்டா உடுத்தி இருப்பாங்க, ஏன்னா நகை எல்லாம் போடாம இருப்பாங்க, ஏன்னா சில நேரத்துல லிப்டிக் கூட அடிக்காம இருக்கலாம், எல்லாம் இருந்தான. ஆனா ஒன்று வர்ற வேளையில டக்குன்னோன்னு எல்லாமே நேச்சர் எல்லாமே என்ன செய்யறது, மாறு. அப்ப இதுதான் புதிய பிறப்பு. வேதம் அதையா சொல்லுது, புதிய பிறப்பு. புதிய பிறப்பானது வந்து சுபாவம் மாறுது. நீங்க உடுத்திருக்கிறீங்க என்பது முக்கியமல்ல. முக்கியமான அப்படி உடுத்தலாம் என்ற அர்த்தம் அல்ல, நீங்க உடுத்ததான் அது வந்து வெளிப்பிரகாரமான ஆடு. ஆனா மறுபடி பிறப்பது என்பது வந்து உங்களோட நேச்சர், உங்களோட இயல்பே மாறும். நீங்க முன்பிருந்த நிலையில நீங்க இப்ப வரையலாம். நீங்க அப்படியானவங்க ராஜ்யத்துக்கு போகலாம். அதாலதான் தீர்க்க சொல்லி அந்த தாவீத ஏன் அங்கே அபிஷேகம் பண்ணி ஏறக்குறை 20 வருஷத்துக்கு பிறகு ஏன் ராஜாவாக அபிஷேகம் பண்றா, அந்த 20 வருஷத்துக்கு முதல் அவன் வந்திருந்தா அவனுடைய நேச்சர் மாறி, ராஜாவாக வேண்டிய தகுதி அவனுக்கு இல்லை. அவன் எல்லாமே கஷ்டப்படணும், உபத்திரவப்படணும், தன்னை சவரங்களுக்காக அடி வாங்கணும், எல்லாமே அங்கே செய்யப்பட்டு அவனுக்குள்ளாக எல்லாமே ஒரு நேச்சர் வருகிற வேளையில தான் அவன் ராஜஸ்தானத்தை பெறலாம். அவன் சும்மா தேவன் கொடுக்க மாட்டான். அவர் கொடுக்கணும்டா உங்களுடைய இயல்பு, உங்களுடைய எல்லா அங்கே பாடுகளை நீங்க என்ன செய்யணும், சுமந்தே ஆகணும். தேவன் வைத்து அந்த வழியில நீங்க என்ன செய்தோணும், ஓடிதான் ஆகணும். பிரச்சனைகளை சந்திக்கணும், அதுல உங்களுக்கு பொறுமை வரணும், உங்களுடைய இயல்பு மாறணும். அங்கே பிரச்சனை வர 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 என்ன செய்யுமா, பொறுமை வந்து உங்களுடைய இயல்பு அது மாத்துமண்டு யாக்கோபு சொல்லு. அது எல்லாமே மாறுற வேளையில தான் நீங்க என்ன செய்வீங்க, பொறுமை உள்ளவளாரு. அப்பதான் உங்களுக்கு ஒரு காரியத்தை, ஒரு பொசிஷன், ஒரு ஸ்தானத்தை கொடுத்தா அந்த ஸ்தானத்தை கெட்டித்தனமா செய்வீங்க. ஏனண்டா யாரையும் பகைக்காம நீதியாக நியாயமாக உங்களுடைய இயல்பு மாறாம நீங்க வேத ஒழுங்குல அப்ப செய்வீங்க. அதுல தவறு உங்களை குற்றப்படுத்தினாலும் நீங்க அதை சரியா செய்வீங்கன்னா நீங்க அதுக்கு தகுதியான். நீங்க சும்மா இல்லாதவனுக்கு எல்லாம் அது கொடுக்கப்படுற வேளையில என்ன நடக்கும்னா அங்க ஒரு பிரச்சனை ஏற்படும். அங்க என்ன ஏற்படும், அங்க யுத்தங்கள் ஏற்படும். அப்ப யுத்தங்கள் ஏற்படுகிற வேளையில என்ன செய்ய, அது மன உடைவு ஏற்பட்டு அது சின்னது வந்து பெருசாக மாறும். அதாலதான் தேவன் ஒரு மனவாட்டிய, ஏன்னா நீங்க சும்மா ஒருவர் 2 பேரை நீங்க நியாயம் தீர்க்க மாட்டீங்க, நீங்க உலகத்தை நியாயம் தீர்க்கிற மகத்தான லோயஸ்டா இருக்கிறீங்க. அப்ப தேவன் எப்படி பயிற்றுவிக்கணும் பாரு. ஒரு சாதாரண ஹைகோர்ட் ஜட்ஜ் என்றாலே அவனுக்கு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு எத்தனை காரியம். இன்னைக்கு நீங்க முழு உலகம் முழு காரியத்தை செய்யக்குள்ள சாதாரண ஒரு காரியத்தை கொண்டு போக மாட்டோம். இன்னைக்கு இலங்கை எடுத்துக்கொண்டா பாத்தீங்கன்னா சபாநாயகர் ஒரு கேஸ் ஒன்று போகுது. ஏன்னா அவர் அந்த எலெக்ஷன்ல கேட்கும் போது அவர் என்ன சொல்ற, அவர் வந்து கலாநிதி ஒரு பட்டத்தை முன்னால போட்டு அவர் எலெக்ஷன் கேட்டு வின் ஆகி அப்ப அழைக்கும் போது கலாநிதி சபாநாயகர் அவரோட பேரை சொல்லிதான் அழைப்பாங்க. ஆனா எதிர்கட்சி எல்லாம் சொல்லுது இவர் கலாநிதி பெறையில, ஆனா இவர் பட்டத்தை வச்சிருக்கிறோட அந்த குற்றச்சாட்டு வர்ற வேளையில அவர் அதான் அது வந்து வரவேற்கத்தக்கது. வெளிநாடுகளை போல, வெளிநாடுகள்ல வந்து ஒரு குழப்பம் வந்துட்டா அந்த பதவியில இருந்தவங்க தானா விலகுவாங்க. ஏனென்றா என்னால் அது சரிவர செய்யலையே. அதே போல இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவர் அந்த காரியமானது சரியாக தெளிவுபடுத்த மட்டும் நான் பதவியிலிருந்து விலகுறேன் என்று அவர் என்ன செய்துட்டே வெளியே வந்துட்டு. அப்ப ஏனண்டா அங்க ஒரு ஸ்தானத்துக்கு வருகிற வேளையில அங்கே தகமை அங்கே வருகிறது. அப்ப அதே போலதான் தேவன் ஒரு ராஜ்ய பாரத்துல கொண்டு வர்ற வேளையில இவனை போய் இவனே ஒரு மொக்கன், இவனே வந்து ஒரு சரியான கோவக்காரன், இவனே ஒரு சண்டைக்காரன், இவன் எப்படி ஒரு சமாதானம் பண்ணுவான்னு தேவன் கேட்க வைக்க மாட்டேன். மனவாட்டி அப்படி வைக்கலாம். ஏன்னா அவர் நீதிபரர், நியாயம்தான் அவர் செய்வார். அவன் ஒரு நீதியாய் ஒன்றை செய்வானாயிருந்தா அவன் நடந்து காண்கிறவனாயிருக்கும், அவன் நடத்தி காட்டுறவனாயிருக்கும், அவன் செய்து காண்பிக்கிறவனை தான் தேவன் அங்க வைக்க முடியும்.
அதனாலதான் உங்களுடைய நேச்சர் மாற. அங்கே நேற்று நாங்க பார்த்தது மாதிரி அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த கட்டத்துல தேவன் சொல்றேன், எனக்கு குறிக்கப்பட்ட காலத்திலே நான் அந்த போராட்டத்தின் நாளெல்லாம் நான் அவருக்காக காத்திருக்கிறேன். அவனுக்கு யோபுக்கு தெரிஞ்சு எனக்கென்று ஒரு போராட்டத்தின் நாட்கள் இருக்கிறது. அந்த நாளெல்லாம் அந்த ஏண்டா நான் மாறுவேன், அங்கே மாறுதல் ஏற்படும். நான் என்னுடைய சாயல்ல இருந்து நான் அவரை பார்ப்பேன் என்ற அந்த அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்து. இன்னைக்கு மனவாட்டிக்கு நிச்சயம் சும்மா வெறுமனே சபைக்கு வாரது ஒன்றுமே மாற்றம் இல்லை, ஒரு இயல்பு மாறுறது இல்லை. அதான் திகழ் சொல்ற, எனக்கு வேதனை அளிப்பது என்னன்னா ஜனங்கள் செய்தியை கேட்டும் அதே மாதிரி செய்யுது, அதே காரியத்தை அவங்க செய்யும் போது அப்ப அதே செய்தியை நாங்க கேட்போம். அந்த கணமே ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்டா நான் யோசிக்கிறேன், சில பேருக்கு வெக்கமே இல்லையா அல்லது அங்கே குருடாயிட்டாண்டு கூட நான் யோசிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு கொண்டு வைப்போமே, ஏதாவது ஏதோ சொல்லுங்க போய் இல்லாட்டி கோபம் வைங்க. இப்ப தேவனுக்குள்ளாக தேவனாத அருவர் இருக்கிறார் என்று சொல்லுவான், அது சட்டாரண்டு செஞ்சோன அப்ப நம்ம சொன்னவன் என்ன நினைப்பான்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப என்னன்னா அப்ப அது ஒருவேளை கோவப்பட்டா கூட டக்கண்டு எங்களை சுவாரித்து கொண்டு எங்களை மாறுறோம்டா அது எங்களோட வார்த்தை பேசி இருக்கின்றதா அர்த்தம். அவனுக்குள்ள டக்குன்னு நான் விட்டது பிள்ளைன்றது அப்படியே இல்லாம நம்ம நடக்கும்போது நாங்களோட நேச்சர் என்னமே மாறு. நாங்க என்னமே பரிசுத்தாவிட போர்டருக்கே வரையில, போர்டருக்கு வெளியே தான் நாங்க இருக்கோம். ஆனா உள்ள வந்தா நாங்க தவறு செய்யும் போது அது உணர்த்தப்படும், நாங்க உணர்ந்து கொள்ளுவோம். எங்களை என்ன செய்வோம்டா, தவறு விட்டாலும் சுவாரித்து கொண்டு நாங்க என்ன செய்வோம்டா, நாங்க கடந்து போவோம். ஏனாண்டா அது நம்ம செய்தது அதுல தவறு. ஆனா அது இல்லாமலே நம்ம அதை செய்து 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 நம்ம போறோம்டா நாங்க என்னமே புதிய பிறப்பொருள். ஆனா நாங்க மாறிடும். நாங்கண்ட மீனிங் என்னண்டா, இந்த சரீரம் ஐம்புலன்களால் உண்டாக்கப்பட்டது, இது அழிஞ்சு போகும், இதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் அல்ல. அதாலதான் நாங்க சரீரத்துல வார எந்த வியாதியே நாங்க அக்கறை செலுத்துறது. எங்களுக்கு பாவம் செய்யற ஆத்துமாதான் சாகும், புரியுதா? அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம்டா, இந்த சரீரத்தை விட ஆத்துமாக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கறது அதுதாங்க ராஜ்யம், அது அழியாதது. பாவம் செய்யற ஆத்துமா மட்டும்தான் என்ன செய்ய போகுது, சாக போகுது. பாவம் செய்யற சரீரம் சாகாது, பாவம் செய்யற ஆத்துமா. அப்ப அந்த ஆத்துமா அப்ப நாங்க வெளியில என்ன செய்வோம், உடுத்தி வருவோம், நீட்டா போடும், எல்லாமே செய்வோம். ஆனா எங்கட நேச்சர், எங்கட ஆவி புதிய பிறப்பு உள்ள வராட்டி நாங்க அழகா உடுத்தி இருந்தும் பிரயோசனம் இல்லை, நாங்க அழகாக நடந்து விருப்பம் இல்லை, எது செய்துமே பிரியல. எங்கட இயல்பு எங்கட சுபாவம் என்ன செய்யணும், அது மாறும். அப்ப அந்த இயல்பு மாறினாதான் வேதம் என்ன சொல்லுது, அதுதான் பிறப்பு. அப்ப அதனால அதிக சொல்ற பாருங்க, அந்த நாள்ல ஆடுகள் என்ன செய்யுதுண்டா, அது என்ன செஞ்சுச்சேண்டா, அவன் வந்தான் அதே வண்ணமாக போன். ஆனா திகழ் சொல்றேன், புதிய ஏற்பாடுல தேவன் கல்வாரியில சேர்ந்தும் போது தேவனுடைய ஆவி அங்கே அங்கே பெந்தகோஸ்தே நாள்ல வருகிற வேளையில அவங்க இயேசு நடந்த மாதிரியே நடந்தான். அதனாலதான் நீங்க வேதத்துல அப்போஸ்தலரை வாசிச்சு பாத்தீங்கன்னா என்ன, அவங்க சீசர்கள் நடந்து போகும், அவங்க என்ன சொன்னாங்களா, இயேசுவோடு இவங்க இருந்தவன். அவங்க இயேசுடைய சீசர்கள் என்று அதே காரியத்தை இயேசு நடந்து போகும்போது எப்படி நிழல் பட்டுச்சோ, எப்படி அதுக்காக காத்திருந்தாங்களோ, சீசர்கள் வருகிற வேளையில இங்கால இப்ப சூரியன் உதிக்குதுன்னா இஞ்சால இருந்தாங்க ஜனம். வெளிச்சம் இஞ்சப்பட்டோன்னு நிழல் இஞ்சாலவர் நிழல் பட்டு போய் தொடையும் இல்லாம. ஏனண்டா அவங்களுக்கு தெரியும் அதே நேச்சர் உள்ள வந்துச்சு, அதே ஆவி. வேண்டாம் ஒரு மாய வித்த காட்டி ஒரு சபையை உருவாக்கு அல்லது பேர் எழுதி அவர் சபையை உருவாக்கு, அவர் தன்னுடைய ஆவியே சபையில வச்சார். அப்ப அதனால அவங்க வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்கிட்ட போனா விடுதலை இருக்கு, இவங்கிட்ட போனா சமாதானம் இருக்கு, இவங்கிட்ட தேவன் இருக்கிறது என்பதை கண்டாங்க. அவங்களோட உடுப்பு இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லல, இவங்களோட நேச்சர், இவங்களோட அற்புதம். என்று அவர் சொன்னார், நான் செய்த கிரியில நீங்களும் செய்வீங்க. அதனாலதான் நீங்க வேதத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க எப்படி உடுத்துறீங்க, எப்படி வாரீங்க, எப்படி போறீங்க, என்னென்ன வேலை செய்யறீங்கன்றது எனக்கு முக்கியம், தேவனுக்கு முக்கியம் இல்லை. அவருக்கு தேவன் கூட சுபாவம் மாறும்.
உங்களுடைய நேச்சர். அதனாலதான் தேவன் ஒரு மனவாட்டிய தெரிவு செய்யும் போது குணாதிசயத்தை அவர் என்ன செய்யறாரா? எதிர்பார்க்க. உங்களுடைய இயல்பு அங்க மாறாட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க எப்படி அந்த அலங்காரம் வெளிப்பிரகாரமான அலங்காரத்தினால எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்க ராஜ்யத்துக்கு போகணுமெண்டா உங்களோட குணாதிசயம் மாறும். ஏன்னா குணாதிசயத்தை தான் யாரும் விரும்புவாங்க. ஏன்னா யாருமே அதை விரும்புவாங்க தன்மையில வச்சு. நீங்க எவ்வளவு பட்டம் பிடிச்சீங்க, எவ்வளவு பட்டம் எடுத்திருக்கிறீங்க, எத்தனை படிப்பு செய்றீங்க, எத்தனை வேலை செய்றீங்க, உலகம் சமுதாயம் உங்களை எப்படி பாராட்டுது, இது நல்லது. ஆனா தேவன் அதை விரும்பல. நீ படிக்காட்டியும் பெறவாள் உண்ட சுபாவம் இருந்தா நீ ராஜ்யத்துல ஆளுக. ஏன்னா அவரு குணாதிசயம் தான் தேவை. நீ அப்படி இருந்தா உன்னை ராஜாவாகியும் அவரை மாத்து. ஏனண்டா அவர் அதை தான் ஆடுகளை மேய்ச்சவன் அவர் அரசனா மாத்தினரா இல்லை. அதனால அது ஏனண்டா அவனுடைய நேச்சர் சரியா இருந்துச்சு, சுபாவம் சரியா இருந்துச்சு, தேவனை குறித்ததான வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்து. அப்ப இருக்கும்போது தேவன் என்ன செஞ்ச, இங்க இருந்தவனை அங்க கொண்டு போயிட்டு. அப்ப ஏனண்டா அவனோட சுபாவம் தான் அதுக்கு காரணம், அவனோட இயல்பு தான் காரணம். ஆனா அவனுக்கு மகத்தான பெரிய அண்ணன்மார்கள் இருந்தான். ஆனா அவங்களுக்குள்ள பயம் இருந்து, பயந்தவனை கொண்டு தேவனால எதையுமே செய்யலாம். அதான் வேதம் என்ன சொல்ல, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப தீக சொல்றார் 11வது கட்டளையில் அவர் சொல்றாருண்டா, இன்னைக்கு கிறிஸ்தவங்க அநேகர் பயந்தவர்களா இருக்கிறாங்க. ஒன்று நடந்துட்டாலே டக்குன்னு அவங்க எல்லாத்திலையும் என்ன செய்யறான், மறந்து அவங்க சோகமாயிடுறான். ஆனா கிறிஸ்தவன் அப்படி ஆகமான். அவன் பரிசுத்த ஆவி இருந்தா அவன் என்ன செய்வானுக்கு பயமே இருக்கா. அப்ப ஏனண்டா அந்த பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரப்பட்டவன் அல்ல. ஆனா அன்பு இருந்தா தைரியம் பெறும். அதனாலதான் பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவி வந்தோடனே அவங்க பயப்படையில. ஏனண்டா அவங்களுக்கு தெரியும் தேவன் அவங்களோட இருக்கிற. அப்ப அவங்க என்ன நடந்தாலும் அவங்க முன்னுக்கு வந்தாங்க. ஏனண்டா தேவன் அவங்களுக்குள்ளாக இருந்தார். அதனால அவங்க எதை குறிச்சும் பயப்படையில, எதை குறிச்சும் கவலை கொள்ளையில, எதையும் அவங்க நினைக்கல. ஏண்டா தேவனங்களை வழி நடத்துவார், எங்களை போஷிப்பார், நடத்துவார், எல்லாமே அறிஞ்சிருந்தான். பாருங்க அவங்களோட ஊழியத்தை பார்க்கக்குள்ள நான் சிந்திக்கிறேன். எது பாருங்க, அவங்க ஊழியத்துக்கு போகல சொல்றேன், நீங்க பணப்பைய கொண்டு போக, உடுப்பை கொண்டு போக சொன்னாரா இல்லையா? எதையும் நீங்க கொண்டு போக, நீங்க போங்க, தேவன் நடத்துவார். ஆனா அவங்க தான் ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருந்தாங்க. எப்படி? தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நம்ம காசு வச்சிருக்கேன். ஆனா அவங்க தேவனுக்கால் அந்த ஜனங்கள் உலகத்தை ஆசீர்வாதமா வச்சிருந்தாங்க. அவங்கள நம்பி வந்தவங்களை ஆசீர்வதிச்சாங்க. ஆசீர்வதிக்கும் போது அவங்க என்ன செய்த, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருங்க. அப்ப ஏனென்றா அது தேவன் அங்க வரும்போது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பயத்தை புறம்பத்துள்ள தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க என்ன செய்தாங்க, வார்த்தையினால கட்டப்பட்டாங்க. அப்ப அதனால அந்த யோசனையே தேவனுடைய ஆவி சபைக்குள்ளாக வந்த வேளையில அந்த சபையை தேவன் கட்டுப்படுத்தினார். அப்போ சில அதிகாரத்தை வச்சு சொல்றேன், அவங்க தேவன் அங்க போனாங்களா, இங்க போனா அது செய்யண்டா, இதை செஞ்சாங்க. தேவன் சொல்லாத எதையுமே அவங்க செய்ய. ஏனண்டா அவங்க புதிய பிறப்பை பெற்றுட்டான். அவங்க தேவனுடைய ஆவியை பெற்றோன்னா அவங்க தேவன் எதை சொல்லாத எதையுமே செய்ய. தேவன் எதை சொன்னாரோ அதை செய்தாங்க. ஏண்டா அதுதான் உண்மையான சபையாயிருந்து. அதான் அதுதான் உண்மையாக பரிசுத்தாவியை பெற்றதாயிருந்தது. ஏனண்டா அவர் மாய வித்தையில இல்ல, வேறொரு ஆவியை கொண்ட சபையை உருவாக்கல. தன்னுடைய ஆவியினாலதான் அவர் சபையை புதிய பிறப்பை கொண்டு வந்தார். அதனாலதான் அவர் நடந்த மாதிரியே அவங்க நடந்தாங்க. இன்னைக்கு சபை அப்படியா நடக்குது? ஏதோ தீக்கரிசியுடைய கட்டுப்பாட்டை போதிச்சோன்னா அதே உடுப்படுத்தோணும், அப்படி உடுத்தோணும், அதை ஆனா பார்த்தா நேச்சருக்கும் புதிய பிறப்புக்கும் இதுக்கு சம்பந்தம். நீங்க கட்டளை நியாய பிரமாணத்தை கைக்கொள்றீங்க. பரிசேயர் சதுசேயர் மாதிரி. பரிசேயர் சதுசேயர் என்ன செஞ்சாங்க, தேவன் எழுதி வச்சு எல்லாமே கடைப்பிடிச்சாங்களே. நான் அவங்களுடைய நேச்சர் மாறி அவர் அன்பை பிரசங்கிக்கோங்கள அவங்களுக்கு விளங்கு. அப்படித்தானே அவர் சொன்னார் அன்பில்லாத ஒன்றுமே இல்லைன்னு அவங்களுக்கு விளைவுதான் கொலை செய்யணும் நின்றான். ஏனண்டா அது அவங்களுக்கு தெரியும். அவங்க பிரமாணத்தை கை கண்டான். அதான் அவர் சொல்ற, உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிற காலம் வரும். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, தேவனுக்காக கொலை கூட செய்வோம் இருந்தான்.
ஆனா இவர் அன்பால மன்னிப்பு வருகிற வேளையில அவங்களால விளங்கு, அவங்களோட நேச்சர் மாறையிலே மாறையில என்னத்தால அவங்களோட பாவம் மூடப்பட்டிருந்துச்சு. ஆடு, அப்ப ஆடு மிருகம் தானே, அது மிருகம் மாதிரிதான் இருக்கு. ஆனா ஆடு நல்ல மிருகம் தான். ஏன்னா அது ஒரு மனிதனுக்கு ஒப்பிடப்படுது, பரிசுத்த ஆவி புறாவுக்கு ஒப்பிடப்படுது. ஆனா அது எப்பயுமே மிருகமா இருக்கிறபடினால அதுக்கு அன்பு இருக்காது. இருக்குமா இல்லையான்னு சொல்லுங்க. மிருகத்துக்கு நீங்க எப்படிதான் வளர்த்தாலும் அதுல ஒரு சுபாவம் இல்லையே, ஆத்மா இல்லை. ஆத்மாவுக்குள்ளதான் சுபாவ நேச்சர் வரும். அவ மிருகத்துக்கு ஆவி இருக்கிறது, சரீரம் இருக்கு, ஆனா ஆத்மா. ஆனா மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் இருக்கு. அவன் பரிபூர்ண மனிதன். அப்ப அவனுக்கு ஆவி ஆத்மா வரக்குள்ள ஆத்மாக்குள்ள நேச்சர் வருது, சுபாவம் வருது. அப்ப அதனாலதான் அவனுக்கு ஒரு பகுத்தறிவு வருது. இதை நான் செய்யக்கூடாது, இதை நான் செய்யக்கூடாது. இப்ப மிருகம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நாய வளர்த்தா காலம் பிரிச்சோன்னு டக்குன்னு கவிட்டு தான் விடும். ஏன்னா ஆனா மனிதனுக்கும் இப்படி அடிச்சோன்னு திரும்பி அடிச்சுட்டான்டா அவன் யாரா மாறிட்டான், அதே நாயா மாறிட்டான். ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. ஆனா அந்த சுபாவம் தான் என்ன செய்யுமெண்டா அடிக்கு அடி வேறாது. என்ன செய்யும்? அது அப்படியே தன்னை அடக்கி கொள்ளும். ஏனண்டா அது யாரு? தேவன். தேவனால் அது என்ன செய்யப்பட்டது? அந்த கார். அப்ப அதுதான் முக்கியமா இருக்கு. அப்ப அதனாலதான் வேதம் என்ன செய்யறது? அந்த காரியம். அப்ப அதனாலதான் அந்த சீசர்கள் தேவனுடைய திகசுர ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க படிக்கையில, ஆனா தேவன் அவங்களுக்குள்ள வரும்போது அவங்க மாற்றினாங்க. ஏனென்றா அந்த நேச்சரானது அங்க வரக்குள்ள அவங்களுக்குள்ள நித்திய ஜீவன் வரும். அதான் நித்திய ஜீவன் என்ன செய்தாங்க? தேவன் வரக்குள்ள மற்றவங்களுக்காக தங்களை தியாகம் பண்ணினார். அதான் சொல்லி அனித்தியமான உலக பொருட்களினாலே அவர்கள் சிநேகிதரை சம்பாதிச்சாங்களா இல்லை? அதான் சொல்லி அந்த உக்கிரக்காரனரை வச்சு கொண்டு வர. உக்கிரக்காரனர் என்ன நடந்துச்சு? அவன் என்ன செய்யறான்? நியாயமா சரியா ஞானம் உள்ளவனா நடந்தான். அப்ப அதை அவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? மெச்சிக்கிறேர் பார்க்க. அப்ப அதனால அவர் என்ன செய்யறேன்னா, நீங்க மாடும் போது உங்களை நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அனித்தியமான உலக பொருட்களினாலே சிநேகிதரை சம்பாதித்துக்கொள். அப்ப நீங்க மாடும் போது என்ன? நீங்க சாகும் போது உங்களை நித்தியம் என்றா என்ன? பரலோகத்துல ஏற்றுக்கொள்ளுவாராக உண்டாகும்படி. ஏன்னா வரவேற்கிறதுக்கு ரெண்டு குரூப் இருக்கு. நீங்க மறிக்கிறீங்கன்னா அடுத்த கடமை என்ன? பரலோகம் போறீங்கன்னா அங்க ஒரு பரிசுத்தவான் தான் உங்களை வரவேற்பான். அதனாலதான் நாங்க விவாகத்தை எப்படி ஒரு முக்கியமா நாங்க நீட்டா நடத்துறோமோ மரணமும் நடத்தும். இன்னைக்கு கிறிஸ்தவ செத்த யாரா 4 பேர் தாப்பான் அப்படியெல்லாம் பைத்தியகாரங்கள் இருக்க நான் கேட்டிருக்கேன். ஆனா கிறிஸ்தவன் உண்மையா ஆவியை பெற்றவன் அவன் அதுவும் நீட்டா தான் போயிடும். அதனாலதான் யோசேப்ப மோசே சொல்றாங்க, நீங்க இந்த இடத்த விட்டுட்டு போகக்குள்ள எங்கட எலும்பு எல்லாம் கொண்டு போய் என்ன எங்க அடக்கம் பண்ணுங்க, அங்க எருசலேமுக்கு கொண்டு போங்க. ஏன்னா அந்த யார் ஆபிரகாம் வாங்கின நிலம் காசை கொடுத்துவான்ற அதை சும்மா கொடுக்க அவன் சொல்றா இல்லை இல்லை, இது கிரயம் செலுத்தப்பட்டு வேண்டும். அப்ப அது எங்களுடைய சொந்தமா இருக்கும். அப்ப அந்த நேரமே பெரிய தொகை கொடுத்து அவன் எடுக்கிறான், கொஞ்சம் காசும் இல்லை. ஏன்னா அப்பாவும் ஒரு பிரபுவா இருந்தான், ராஜா கூட அவன்கிட்ட தான் வந்தான். ஆனா இவன் பரதேசியா வந்தவன தேவன் அந்த தேசத்திலே பெரிய பிரபுவாக மாத்தி அந்த ராஜாவோட அவன் நல்லவனா இருந்தான். அப்ப ராஜாவே இவன் ஆலோசனைக்கு வர, இவன் ஒரு புரஜாதி, இவன் வேறு அந்த அந்நியனா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும் போது இவன் சொல்றான், இனி இதை இலவசமா எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஏன்னா இவன் ஒரு நல்ல அவன் இல்ல இல்ல, இது கிரயம் செலுத்தப்பட்டு வாண்டோன்னு மட்டும் பெரிய தொகையை விட்டு இன்றைக்கு வர அந்த கல்லறைய அங்கதான் அடக்கம் பண்ணும். ஏன்னா அதனாலதான் இவன் சொல்றான், நீங்க இந்த பாபிலோனை விட்டு எகிப்தை விட்டு போக்குள்ள என்ற எலும்பை கொண்டு போய் அங்க அடக்கம் பண்ணுங்க. ஏனென்றா அவங்களுக்கு தெரியும் அங்க ஒரே இடத்துலதான் உயிர்த்தெழுதல் நடக்கும், அந்த ஸ்பொட்டுல தான் நடக்கும். அப்ப அதனால அவங்க என்ன செஞ்சாங்க? கொண்டு போனாங்க. அங்க உயிர்த்தெழுதல் நடந்தது. இயேசுவும் அங்க மரிச்சு உயிர்த்தெழுற வேளையில என்ன நடந்தது? இவங்களும் எழும்பி குந்திட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கல, இவர் போவாங்க. ஏன்னா இவர் யாரு? முதல் பலர், இவர் தான் லீடர். இன்னைக்கு அவசரமா நீண்ட நாள் ஒருவர் இருந்துட்டா மற்றவங்க இங்க பாருங்க. அப்ப அந்த ஒருவர் நீண்ட நாள் இருந்துட்டா என்ன நடக்கும்? எலும்பின வேகத்திலே ஓட பார்ப்பான். ஆனா அவங்க எலும்பி இருந்தா அவங்களுக்கு செத்த பிறகு எலும்பின பிறகு ஒழுங்கு தெரிஞ்சு, எங்கடாக்கள் என்ன செய்வாங்க? ஒழுங்கண்டே தெரியாது. இப்ப நான் சில நேரத்தில் டக்குன்னு என்ன ஆத்துமா எச்சி வந்தாலும் டக்குன்னு சொல்றேன். என்னன்னா நான் சொல்லாட்டி ஆக்கள் சொல்லிடுவான்.
இப்போ சொல்றாங்க. அப்ப அந்த பயத்துக்காக நான் இச்சை உளுந்தேன்னா அடுத்த வசனத்துல இருந்து துவங்குறேன்டா அந்த ஒழுங்கு மாறக்கூடாது. விளங்குதான். அப்ப பாருங்க, அது ஏன்னாண்டா நான் சொல்றேன், நீங்க வேதத்தை வாசிக்கக்குள்ள பரிசுத்தாவியோட வாசிக்கணும். தேவன் எல்லாத்துக்கும் ஒரு நீட்டை வச்சிருக்கு. அப்ப இவங்க என்ன செய்ய, இவர் உயிர் தெழுந்தோன்னா பாருங்க, அவங்களும் உயிர் தெழுந்திட்டாங்க. ஆனா இவர் எழுப்பி என்ன செய்யலாது, நடக்காம அவங்க நடக்கலாம். அப்ப கல்லறைகளும் திறந்தது, அநேக பரிசுத்தவான்களும் என்ன செய்தாங்க, வெளுத்திருந்தாங்க. ஆனா இவர் போய் அங்க ஸ்பீச் எல்லாம் முடிச்சு திரும்ப வர மாட்டோம், அவங்க வரையலாம். ஆனா இவர் உயிர் தெழுந்த பிற்பாடு அவங்களும் உயிர் தெழுந்து இவரோட கூட என்ன செஞ்சாங்க, பரிசுத்த எருசலேம் முழுவதும் நடந்து திரிஞ்சாங்க. ஆக்கள் கண்டாங்க, டக்கனோன மறைஞ்சு போனாங்களா இல்லை? அப்ப ஏனண்டா அதுதான் காரியம். அப்ப அந்த நிலைக்குள்ளாக அந்த உயிர்த்தெழுதல் அங்க வரும்போது அப்ப ஆபிரகாம் ஒளிம்பிட்டான். ஏன்னா 4000 வருஷமாக குறை அவன் என்ன செஞ்சான், மரிச்சிருந்தான். யோபு அந்த யோபு சொன்ன அதிகாரம் அப்பதான் என்ன செய்யறது, நிறைவேறுது. எல்லா பரிசுத்தவானும் என்ன செய்யறாங்க, எழும்பினாங்க. அப்பதான் அவங்களுக்கு நோவா தொடக்க எல்லாமே. அந்த கேப்ல இவர் போய் என்ன செய்யறாரு, அந்த நோவாவுடைய செய்தியை ரிஜெக்ட் பண்ணவங்க, நோவாட செய்தியை ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு அவர் என்ன செஞ்சார், செய்தி போட்டு மீண்டுமாக வர்றவர்களே 3ஆம் நாள்ல தான் அவர் என்ன செய்த, உயிர்த்தெழுத போலதான் இவங்க என்ன எழும்பி நடந்தாங்க. அப்ப பாருங்க, எல்லாமே அதான் அது சும்மா வராது. எங்கட அறிவினால வரும்போது அது வராது. ஆனா நீங்க பரிசுத்தாவியை பெற்று பாருங்க, நீங்க பெறுகிற வேளையில அவர் உங்களை டீச் பண்ண. ஏன்னா உங்களுக்கு வசனம் தெரியும், அவர் வார்த்தையை சுட்டி காட்டு. ஏன்னா இவங்க சீசர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்க படிப்பறிய இல்லாதவங்க, பேதமே உள்ளவங்க. ஆனா தேவன் வந்தோன்னு அவங்கள தேவன் நடத்தி, அப்ப அவங்களுக்கு பிரமாணம் எல்லாமே அவங்களுக்குள்ளாக வந்துச்சு. அப்ப அதனாலதான் தீக்கன் சொல்றேன் பாருங்க, அந்த காரியம் அவங்களுக்குள்ள ஏன் வந்ததுண்டா, தேவன் வந்தோன அவங்க இன்னொரு ஆத்மாவை அவங்க இழுக்கிறதுக்கு தான் அவங்க பார்த்தாங்க. அவங்க தேவனுக்காக தங்களோட வாழ்க்கையை அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. ஏனண்டா மற்றவனை நித்திய ஜீவனுக்கு நடத்துறதா அவங்களோட வேலை என்பதை அறிந்து கொண்டான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க, இன்னைக்கு எல்லாருக்குள்ளாக தேவன் ஒவ்வொன்றை வச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு சுபாவ நேச்சர் மாறாம இருக்கு. இன்னைக்கு எல்லாமே இழுக்க எடுக்குது. நீங்க இன்னொருவனை இழுக்கிறதுக்கு பதிலாக இந்த சபைக்கு வர்றவங்கள நாங்க இழுக்க வேண்டியது நிலை இருக்கு. ஆனா தீக்கரிசி அன்னைக்கு என்ன சொல்றேன், ஒருவனுக்குள்ளாக ஒருவன் பரிசுத்தாவி கூட்டத்துக்கு போற வேளையில என்ன நடந்துச்சுன்னா, அவன் பரிசுத்தாவியை பெற்று விடுதலை ஆயினோன்னு பார்த்தா அவனுக்கு எதையுமே தேவன்கிட்ட செய்ய தெரியாது. அப்ப அவர் சொல்றாரு என்னன்னா, அவனுக்குள்ளாக என்ன ஒரு படி வாகனம் வச்சிருந்து, அந்த வாகனத்தை போய் என்ன செய்யறான், இவர் கூட்டம் பண்ணோன்னு ஆக்கள் ஏத்தி கொண்டு இறக்குறான், நான் பெற்றதை நீ பெறன். அதுக்கு வீட்பாடு என்ன செய்யறான், ஒவ்வொரு முறை. ஏனண்டா அங்க வர்றவங்க விடுதலை ஆகிற வேளையில அவனுக்கு சபையில கொண்டு போய் எழும்பி எதையும் செய்ய, சபைக்கு வர்றதுக்கு அந்த இடத்துக்கு அவன் என்ன செய்யறான் என்றா அவன் நேச்சர் மாறிட்டு, அவன் பழைய ஆள் அல்ல. அவன் கிறிஸ்தவன் பேர் அவன் கிறிஸ்தவனாயிருந்துச்சு. ஆனா புதிய அவன் பிறப்ப பெற்றவனாலதான் அவன் சுபாவம் நேச்சர் மாறும். அதான் தீக்க சொல்லி, நீங்க கிறிஸ்தவங்களா மாறினோன்னு சபைக்கு போகணும், பிரமாணம் வருது, இல்லாட்டி பலிபீடத்துல இருந்து பேரை சொல்லி இல்லாட்டி நாங்க போவாட்டி இதையாவது ஒன்றை செய்வீர், அதுதான் இருக்கு. ஆனா நீங்க பரிசுத்தாவிய பெற்றீங்கண்டா நீங்க அங்கதான் இருப்பீங்க. ஏன்னா அவர் என்ன சொல்ல, நீங்க 20 எங்க ஒன்று கூட அங்க நான் வருவேன். அப்ப நீங்க அந்த அப்பத்தை புசிக்கிறதுக்காக நீங்க என்ன செய்வீங்க, வந்துடுவீங்க. நீங்க என்ன செய்வீங்கன்னா அது உங்களுடைய நேச்சர், உங்களோட சுபாவம் என்ற தீக்கு. ஆனா இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், எல்லாமே வாரம், எல்லாமே செய்யறோம். ஆனா எங்களோட வாழ்க்கையில எங்களோட பேச்சு மாறையில, எங்களோட இயல்பு மாறையில, எங்களோட ஆக்டிவிட்டி, அதாவது என்ன சொல்ற செயல்திறனா, அது ஒன்றுமே என்ன செய்யல மாறாட்டி நீங்க வேதம் நான் சொல்லல, வேதம் சொல்லுது நீங்க பரிசுத்தாவிய பெறையல. பரிசுத்தாவி என்பது மனம் மாற்றம். அதாலதான் நாங்க நேற்று பார்த்த, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்க. அதாலதான் ஏர்மோன் மலை என்றா அதோட அர்த்தம் பாருங்க, நான் நேற்று அதெல்லாம் கொண்டு வரையில பாருங்க, புனிதமான அடைப்பு, புனிதமாக்கப்பட்டது. அப்ப பாருங்க, அது ஏர்மோன் மலை என்று வைக்கும் போதே அந்த அர்த்தம். ஆனா அதுக்கு தெரியாது அங்க தேவாதி தேவன் அங்க ஏறுவேற. ஆனா வருகிற வழியேன்னா அது புனிதமானது ஒன்றாக மாறுது. ஆனா ஒன்றுமே இல்லை. ஆனா அது ஏன் புனிதமானதாக மாறுதுண்டா, அங்க தேவன் அங்க வருகிறபடி.
அதனாலதான் பாருங்க, நானே இவ்வளவு காலம் அது மறுரூப மலை, ஆனா அது நாங்க அவர் வந்ததாலதான் அது அழைக்கப்பட்டு சொல்லுது, அது மறுரூப மலை அல்ல. ஆனா அன்றைக்குதான் பார்த்தேன் பாருங்கன்னா உயர்ந்த மலை என்று இருக்கு. பாருங்க, ஏன் அது வருகிற வேளையில அதோடைய பேரே மாறுதுண்டா, அங்க தேவன் வருகிறவன். அதே போலதான் அவங்களோட வாழ்க்கை தேவன் வருகிற வேளையில தான் உங்களுடைய இயல்பு மாறும். அப்ப அந்த இயல்பு சுபாவம், அதான் அந்த ஆத்துமா என்பது சுபாவம் தான். இப்ப ஆத்துமா ஒரு கட்டியா இருக்குமென்னு நினைக்காங்க, கற்பனையில வைக்காங்க. இது சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆத்துமா என்பது இப்படி ஒரு பெட்டியா இருக்காது, அதுக்குள்ள அப்படி இல்லை. அந்த இருதயத்துல ஒரு சின்ன ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்துக்குள்ளதான் அந்த சுபாவம் இருக்குதுன்னு அந்த ஆவி சொல்றது. அப்ப அந்த ஆத்துமா என்பது நேச்சர், சுபாவமா இருக்கு. அப்ப அந்த சுபாவம், அதாலதான் ஒருவன் ஆவியானவன் என்ன செய்யற, ஆவி எப்போதுமே மரிக்காது. அப்ப அந்த ஆவிக்குள்ளால ஒருவன் மறுபடி பிறகுள்ள அவனோட சுபாவம் மாறு. அப்ப அந்த சுபாவம் மாறுற வேளையில தான் அவன் ஒரிஜினல் கிறிஸ்தவனாயிருப்பான். அப்ப அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவனுக்கு கீழ்ப்படிவு இருக்கு, அவனுக்கு பயம் இருக்கு. அவன் தேவனுடைய காரியத்தை செய்ய முதல் ஸ்தானத்தை கொடுப்பான், முதல் இடத்தை கொடுப்பான். ஏனென்றா அவனுக்கு தெரியும், எங்களை அழைக்கிற போது எங்களை அழைக்கிறதுக்கு ஆக்கள் உண்டாகும்படி நாங்க எங்களுடைய அங்கே உங்களோட அனுத்தியமான உலக பொருள், அனுத்தியமான உலக நாங்க சம்பாதிச்ச ஒவ்வொன்றையும் என்ன செஞ்சாங்க, கொடுத்து சிநேகிதரை சம்பாதிச்ச. ஏண்டா அவங்க ராஜ்யத்துக்கு போகணும்ன்றது. அப்ப அதாலதான் தான் பவுல பாருங்க, பவுல எப்படிப்பட்ட ஒரு ஆசையுடைய, ஆனா எல்லாமே அவன் என்ன கொடுத்துட்டு ஒரு வஸ்திரத்தோடு தெரிஞ்ச. ஏன்னாண்டா அவனுக்கு அந்த உலக பொருட்கள் அது மேல பற்று வரையுது. அதாலதான் அந்த பேர்க்ஸ்மேன் உலக பொருட்கள் கண்ணு போச்சேன்டா அம்போன்னு படிக்கிறார் அவன். அப்ப பாருங்க, இன்னைக்கு ஜனங்கள் ஒன்றை வேண்டோணும் வேண்டோணும் செய்யணும் அப்படி போறாங்க. ஏண்டா மனிதன் ஆவி திருப்தி அடையாது. அது நானா இருக்கலாம், நீங்களா இருக்க, திருப்தி அடையாது. எப்ப மறுபடி பிறக்க மட்டும் தானா? நானா இப்ப நான் பலிபிடத்துல இருந்தாலும் எந்த நேச்சர், நான் பரிசுத்தாவி பாராட்டி நானும் உங்களை போல ஒன்றை என்ன செய்வேன், வேண்டிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அது மனிதனுக்கு முடிவு இருக்கா. அவன் என்ன செய்வான், எடுப்பான், ஆனா அவன் ஆராதிப்பான். அவன் ஆலயத்துக்கு வருவான், ஆராதிப்பான், டைமை கொடுப்பான், நேரத்தை கொடுப்பான், எல்லாமே செய்வான். ஆனா அவன் என்ன செய்வான், அந்த உலகத்துல நான் உண்ட சேர்க்கணும்ன்றதுல அவன் போவான். யாருக்காவது எல்லாமே முடிஞ்சு இனி ஒன்றும் தேவையில்லைன்னு இருக்கேலுமான்னு சொல்லுங்க. தேவை வந்துதான் ஆகும். தேவைக்கு என்ன செய்யும், பணம் பெறக்குள்ள நம்ம ஒன்று எடுப்போம், அது போயிட்டு தான் இருக்கு. ஆனா நேச்சர் அங்கே புதிய பிறப்ப வர்ற வேளையில அது எல்லாமே என்ன செய்யும், ஸ்டொப் ஆயிரும். ஸ்டொப் ஆயினோன என்ன நடக்கும் என்று சொல்லுங்க, அவர் கொடுக்க தெளிவெளிக்கிறார். அவர் அதுக்கு பிறகு என்னென்ன தேவையோ அவர் கொடுத்துட்டு போவார். ஓமா இல்லை, அப்படிதான் நடந்துச்சு வேதத்தில். அதுக்கு பிறகு என்ன செய்வார்ன்றா தேவன் செய்ய துவங்குது. ஏன்னா அவங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி. ஆனா நாங்க என்ன செய்யறோம், எங்களுக்கு தான் அவர் வச்சிருக்கு. உன்னுடைய கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவா, எனக்கு பாக்கியம் நன்மையோட அந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன செய்யறோம், பாக்கியம் நன்மையும் பாக்கியமும் நன்மையும் வந்துட்டு நம்ம இப்படியே என்ன செய்வோம், போவோம். அது நல்ல வார்த்தையா தான் இருக்கு. ஆனா தேவன் அங்க செய்யும் போதுதான் அது ஆசீர்வாதமா. அப்ப தேவன் அதை கடக்கும். அதான் நான் சொன்னேன், அப்ப அன்றைக்கு நேற்றும் நான் அதான் சொன்னேன். நான் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தேவன் ஒன்று தீர்மானிச்சு, ஆனா நாங்க செய்யறதுக்கு தேவன் செய்யறதுக்கு நிறைய வித்தியாசம். ஆனா நாங்க செய்யறது பாடு உள்ளது, அலுப்பு உள்ளது, பிரச்சனை உள்ளது, எல்லாமே ஏற்படும். நம்ம கஷ்டப்படும், வேதனை உள்ளது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஈசாக்குக்கு அவர் சொல்லும் போது என்ன, எப்படி புள்ள பிறக்கும், என்ன யார் அதை சேவிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப சொன்னவர் ஏன் இவங்களை போட்டு தண்டிக்கணும்னு சொல்லுங்க. பாருங்க, அதுல பாருங்க பொஞ்சாதி என்ன செய்யறா, கணவனுக்கு விரோதமாவே என்ன செய்யற, ஏமாத்திரம். அந்த ஏமாத்திர புத்தி வருது பாருங்க. கண்ணை தண்டி அப்பாவுக்கு என்ன விருப்பம் என்ற ஐடியா எல்லாம் கொடுத்து தேவன் கொடுக்க முதலே இவங்க வாங்கி எடுக்கிறான். ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. ஆனா வார்த்தை என்ன சொல்லிட்டு, இவன் அவனை சேவிப்பான்னு தேவன் சொல்லிட்டு, இவனுக்கு தான் அந்த சேஷ்ட புத்திரம் வாழ்மன்னு சொல்லிட்டு, அப்ப வந்த தேவனுக்கு ஏன் திரும்பி சரி முந்தி எடுக்கட்டும் விட்டேறான்? இல்ல, தேவன் அப்படி விடு. அவருக்கு தேவை தான் தரணும், தண்ட நேரத்துல தரணும், தண்ட வேலையில தரணும், எந்த ஆண்டுல தரணும்ன்றது அவருக்கு தெரியும்.
ஆனா அதை செய்யக்குள்ள பாத்தீங்கன்னா கடைசி மாதிரி பிரச்சனை வந்து பிரிஞ்சு இருந்து கடைசியா வந்து மகனை பார்க்க ஆசைப்படுறா, கடைசியா மகனை பார்க்காமலே சார், அதுதான் அவைக்கு ஒரு துக்கமாகவே கடைசியா சார். ஆனா தேவன் கொடுக்கக்குள்ள செஞ்சிருந்தா மகன் அம்மாவோட இருந்திருப்பான், குடும்பம் பிரிஞ்சிருக்கா. பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு அதெல்லாம் நான் எடுத்து பிரசங்கிச்சேன்னா பெரிய ரகசியம் பெறும், பெரிய ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு எல்லா மத்தியில கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு ஒரு அவசியமான போதனையாக வரும். அதாவது தேவன் செய்யறதும் நாங்க போய் அது நாங்க தேவனை தான் வச்சு செய்வோம். அதுக்காக ஈசாக்கும் அவளும் தேவனை மறந்தவங்கள இல்லை, அவங்க தேவனை தான் வச்சாங்க, ஜெபிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க, அவங்கள வச்சுதான் செஞ்சாங்க. ஆனா அது அலுப்பு உள்ளது, வேதனை உள்ளது. அந்த வசனம் என்ன, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டா. ஆனா அந்த குடும்பத்துல வேதனை இருந்துச்சு. ஆனா தேவன் செய்யும் போது வேதனை வராது. ஆனா அந்த குடும்பத்தை திரும்ப இன்றைக்கு போய் வாசிச்சு பாருங்க, வேதனையா இருந்துச்சு. அது கஷ்டம், துக்கத்தோட அந்த ஆத்மா செத்து போச்சு, துக்கத்தோட அந்த ஆத்மா நிறைய நாள் பிரிவினையோட இருந்துச்சு. ஆனா அவங்க கிறிஸ்தவங்க, புரியுதாங்க. ஆனா பரிசுத்த ஆவியை பெறுற வேளையில நாங்க இதுல இருந்து ஓய்வு பெற்று தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவன் என்ன செய்வேன், வழிநடை. இதுதான் நேச்சர், இதுதான் சுபாவம், இதைதான் புரிஞ்சு கொள்ளுங்க. ஏனண்டா இதுதான் தேவனுடைய வழிநடத்து. அப்ப தேவனுடைய ஆவியை பெறும்போது அவனுக்கு எல்லாமே வந்துடும். அவனோட சுபாவம் வந்து அவனுக்கு விட்டு கொடுப்பு வரும். அவன் பேசும்போதே அவதானத்தோட பேசுவான், இன்னொருவரை ஹேர்ட் பண்ற மாதிரி பேச மாட்டான். எல்லாமே அவன் செய்வான், அவனுடைய எல்லாமே மாறும். ஏனண்டா அது அவன் அல்ல, அவன் தேவன். ஏனண்டா அவனுக்கு தெரியும் வந்து முன்னால நிக்கிறது பிசாசு, முன்னால நிக்கிறது பிசாசு. ஏண்டா அது மனிதருக்குள்ள, அன்றைக்கு பேதருக்குள்ள இருந்துச்சு. அப்ப நேற்று ரேச்சல் போக்குல கேட்கிறா, டடா இப்ப பிசாசு, நீங்க நேற்று பிசாசு அப்படியெல்லாம் பேசினீங்க, பிசாசு ஜப்பான்ல இருக்கா கொரியாலயா இருக்கான்னு. அப்ப எனக்கு சொல்ல வந்துச்சு, அது எங்கேயும் இல்லை, அது எங்களோடய நடக்கும். ஏன்னா நாங்க பைக்கில் போனா அது பைக்கிலேயே வரும், நாங்க வாகனத்துல போனா அதுக்காக ஏத்தி போற ஆளை நான் சொல்லி புரியுது அவங்களுக்கு. அதுக்கான சொல்லு, அது எல்லாத்தையும் இருக்கு. ஏன்னா அதே மாதிரி அவங்க ஏத்தி போனவங்கிட்டையும் இருக்கலாம், விளங்குதா அவங்களுக்கு. அப்ப அது வந்து இப்ப அங்க இல்லை. இப்ப அவ கேட்டதுக்கு நான் சொல்ல, அப்ப நாங்க பார்த்தா அவ கேட்டா கொரியாலயா ஜப்பான்லயா, அது எங்கேயும் இல்லை, எங்களோடயதான் இருக்கு. ஆமே. அப்ப பாருங்க, அது எங்கேயுமே வரும். நாங்க போற இடம் எல்லாமே பக்கத்துல வந்து குழப்புறதுதான் அதனுடைய வேலையாயிரும். அதாவது அது என்ன அர்த்தம்னா, தேவனுடைய காரியத்தை நம்ம செய்யாம டென்ஷன் ஆக்குறது தான் அந்த பிசாசனுடைய வேலை. அப்ப அதுதான் வேதம் அங்க என்ன செய்யறதுன்னா அதுதான். அப்ப அந்த காரியத்தை தான் அது என்ன செய்யும்டா அவனுடைய வேலையா இருக்கு, புரியுது அவங்களுக்கு. அப்ப அதனாலதான் திக சொல்றேன், அந்த ஆவி அவங்களுக்குள்ளாக வரும்போது அவங்க என்ன செய்தாங்களாம், தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க, தேவன் அவங்கள வழி நடத்தினாங்க. அப்ப அதனாலதான் அவர் சொல்ற, அந்த கல்வாரியில வந்து அவர் தன்னுடைய ஆவியை கொடுத்துதான் சபையை உருவாக்கினார். அப்ப அந்த ஆவியை, அது முதலான அந்த பெந்தகோஸ்தே சபையானது தேவனுடைய ஆவியினால நடத்தப்பட்டது. ஆவியினாலதான் அவங்க நடந்தாங்க. அவங்க ஆவியினால நடக்கும் போது வந்து அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை, எல்லாமே சரியா இருந்தது. ஏனண்டா அவங்க தேவனால பிறந்திருந்தாங்க. ஆனா சபையானது தேவனால பிறக்காட்டி வந்து அங்க யுத்தம் இருக்கும், அங்க எல்லா பிரச்சனையும் அங்க இருக்கும். என்னண்டா அது பெரிய ஒரு பருது. ஆனா பரிசுத்த ஆவியினால் அது பிறக்கும் போது அது என்ன செய்யப்படும்டா, அது மாற்றம் அடையும், அதோட சுபாவம் மாறும், எந்த குறையும் சொல்லாது, எந்த பொறாமப்படாது, வஞ்சகம் இல்லாது, விவாதம் பண்ணாது. அப்ப 11வது கட்டையில சொல்ற தீக்கசி என்னன்னா, அந்த பரிசுத்த ஆவி அன்பானது உள்ள வருகிற வழியில் அன்பு விவாதம் செய்யாதான். அன்பு என்ன செய்யாதான், விவாதம். அதாவது இல்ல இப்படி செய்தது போல, இப்படி செய்யல, எனக்கு இப்படி செஞ்சிருக்கணும், என்ன நீங்க கவனிக்கல, என்ன நீங்க போகல, எனக்கு எதிராக தான் நீங்க பேசினீங்க, அது என்ன செய்யுமா, விவாதம். ஆனா அன்பானது உண்மையாக வருமென்றா அது விவாதம் செய்யாது, அது அந்த ஆத்மாவுக்காக என்ன செய்யுமா, ஜெபம் செய்யும். அப்ப அதான் திக சொல்றேன், அதுதான் உண்மையான அன்பா இருக்கு, அதான் தெய்வீக அன்பு என்று திக சொல்.
அப்ப அந்த தெய்வீக அன்பானது வந்து என்ன செய்யுமெண்டா ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போதுதான் அங்க விவாதத்துக்கு இடமே இல்லை. அது என்ன செய்யுமெண்டா இழக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவுக்காக அது எப்பயுமே ப்ரே பண்ணி கொண்டிருக்கும். அதுதான் அந்த செய்தியில் அவர் 2 கொண்டு வாரு, தெய்வீக அன்பு மாமிசமான. அப்ப மாமிசமான அன்பேண்டா என்ன செய்யும், அது எல்லாத்தையும் இருக்கு. என்ன அந்த ஒரு மனைவிக்கு எதிராக ஒருவன் வேறொரு காரியத்தை ஏசிட்டானண்டா மனைவி வந்து கணவன்கிட்ட சொல்லுவாங்க, ஏன்னா இப்படி செய்துட்டான் பாருங்க. அப்ப இவர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டோ அல்லது காரியத்தை செய்துட்டு போனா அது அன்பு. அத மனைவி எதிர்பார்க்கிற, இவர் அந்த அன்பை கொடுக்குற. ஆனா அதிகத்துல அது மாமிசமான அன்பு. அது வந்து பரிசுத்தாவி அல்ல, அது தேவன் அல்ல. ஆனா தெய்வீகமான அன்பு இருக்குமெண்டா இந்த மனைவி வந்து இத சொல்லுறா, இப்படி நடந்துட்டு பாருங்க, இப்படி எல்லாம் பேசிட்டாங்கன்னு அவர் அதுக்காக அப்படியா நம்ம அவருக்காக ஜெபிப்போம் என்றதுதான் தெய்வீக அன்பன். அப்ப என்ன நடக்கும்? மனைவி மாமிசமா இருந்தா என்ன நடக்கும்? யுத்தம் ஏற்படுமா? இல்லை. அப்ப என்ன செய்யப்படும்? பிரச்சனை ஏற்படும். நம்ம அதை விடுவோம், நம்ம அதை கணக்கெடுக்க. அப்ப அதையே அவங்க அரிச்சு கொண்டு இருந்தா சரி, இவருக்கு விருப்பம் இல்லாட்டி என்ன செய்ய போகக்கூட அங்க யுத்தம் உண்டா, ஓமா இல்லையான்னு சொல்லி. அப்ப நாங்க தேவனை விட்டு கடந்து. ஆனா தெய்வீக அன்பானது இருவரும் அங்க இறங்கி, ஆண்டவரே அந்த ஆத்துமாவை நீ மன்னியும், அந்த ஆத்துமாவை ரட்சியும் என்றதான் சொல்ல தெய்வீக அன்பாயிரும். அதுதான் சபைக்கு அவசியமாயிருக்கு. ஆனா இன்றைக்கு ஏன் யுத்தங்களும், ஏன் சச்சரவுகளும், ஏன் சண்டைகளும் என்றா சபையில அந்த மாமிசமான அன்பினால நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? பிணைக்கப்பட்டிருக்கோம். அதனால நாங்க ஒரு ஆள் கதைச்சாதான் நாங்க கதைப்போம், நாங்க ஒரு ஆள் சிரிச்சாதான் நாங்க சிரிப்போம், ஏன்னா நான் ஒரு ஆள் வீட்டுக்கு போனாதான் நாங்க போவோம், ஏன்னா அவங்க இந்த வருத்தத்தை வந்து பார்த்தாதான் நாங்க அவளை பார்க்க வருவோம் என்றது வந்து என்ன அன்பு? மாமிசான. தெய்வீக அன்பு என்ன செய்யும்? ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் என்ன செய்யும்? நீர் பாதுகாத்துக்கும். என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? அது அங்க போய் பார்க்கும், அது விசாரிக்கும், எல்லாமே அது செய்யும். ஏனண்டா அது தன்னுடைய சபையில ஒரு தகப்பனுக்குள்ளாக பிறந்தபடினான். ஆனா சபை என்று வரக்குள்ள நாங்க செய்யற இல்லை. என்னண்டா நம்ம அதை வந்து ஏன்னா அது நாங்க அப்பண்டக்குள்ளே அது ரிஜெக்ட். ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள வைப்பேன், அவங்களோட உறவுக்குள்ள, அவங்களோட உறவுக்குள்ள ஒரு சௌரத்துக்கு ஒரு வியாதி ஏண்டா நீங்க அதை சொல்லிட்டு இருப்பீங்களா? நம்ம ஜெபிக்கிற நாங்க பார்க்கலன்ட்டு சொல்லுவோமா இல்லையான்னு சொல்லுங்க. போவீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்க போய் பார்ப்பீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க கோல் எடுத்து விசாரிப்பீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. அப்ப அவர் சபையானது என்னதான் இருக்கிறது? அதேதான். அதே போல சௌரங்களுக்குள்ள பார்க்கல பலர் சிலரோட எங்களுக்கு வந்து ஒரு அளவான இது இருக்கும். சில பேரை நாங்க நேசிப்போம், அது இயல்பு. சில பேரண்டா நாங்க உயிரா இருப்போம், அது சில நேரத்தில் எல்லாருலயும் நாங்க ஒரு சமத்துவமாக இருப்போம். ஆனா சபை என்று வரக்குள்ள வந்து எங்களுக்குள்ள அந்த சபையை நாங்க ஏற்றுக்கொள்ளாததால, விசுவாசிக்காதால, இது ஒரு கடமைக்கு போறதால, இது ரிலிஜன், அதாவது போர்வை என்று அவங்களுக்கு தெரியும் அர்த்தம். ரிலிஜன் என்ற மீனிங் வந்து போர்வை. அதோட டிரான்ஸ்லேட் பார்த்தீங்கன்னா அது சரியான மொழிபெயர்ப்பு வந்து போர்வை. அப்ப மதம் என்பது வந்து போர்வை. அப்ப இன்றைக்கு கிறிஸ்டியன் என்பது அநேகருக்கு வந்து ஒரு போர்வையா இருக்கு. ஏன்னா நான் இந்த சேர்ச்சிக்கு போறேனா, நான் இந்த சபைக்கு போறேனா, அதுதான். ஆனா அது ஜீவனா மாறக்குள்ளதான் அங்க தேவன் வருது. ஏனென்றா அந்த அன்பு வரக்குள்ள அது கிருபையை கொண்டு வரும். அப்ப அந்த அன்பு வர்ற வேளையில அது கிருபையை கொண்டு வரும். என்னன்னா அன்புக்கு முன்னாலே எதுவுமே நிக்க முடியாதுன்னு சொல்றேன். ஏன்னா அந்த அன்பானது வந்து எதையுமே செய்யும், எதுக்குமே பயப்படாது. ஏனண்டா அது வந்து தேவனை நம்புறபடி. அப்ப அதே போலதான் ஒரு சபையானது மறுபடி பிறக்கிற வேளையில தான் அந்த சபையில ஒரு ஆசீர்வாதத்தை காணலாம். அது என்ன நடந்தாலும் அது தன்னை தாழ்த்து. ஆனா அது தாழ்த்தாம இருக்குதண்டா, ஒன்றை சொன்னா ரெண்டை சொல்லுதண்டா, அது இன்னும் மறுபடி பிறக்கையில. ஆனா அது சபைக்கு வருது, பிரமாணத்தினால என்ன செய்யப்படுது? ஆளுகை செய்யப்படுது. அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்குமா நினைக்கிறேன், தேவன் தன்னுடைய சபைய தேவ சாயலும் தேவ ரூபமும். அப்ப முதலாவது நீங்க அறியணும், தேவன் ஆதியாமத்துல ஆவியான மனிதன் தான் பூமியை ஆளுகை செய்தான். அப்ப அதே போலதான் மீண்டும் அழிக்கும் ஊழியத்திலேயும் வந்து அதே தான் நடக்கும். உங்களோட சரீரம் நீங்க பிறந்த வடிவினாலோ அழகில்லாதனால அதை கொண்டு நீங்க எதையும் செய்ய, உங்களுக்குள்ள ஆவி வந்துட்டா, தேவனுடைய சாயலாக நீங்க சிருஷ்டிக்கப்பட்டா, நீங்க அதே இயற்கையை நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க.
அப்ப அதனாலதான் தேவன் சபை நான் செய்த கிரியைகளை தானும் செய். அப்ப சபையானது சுபாவம் மாற மாட்டேன். நீங்க வடிவான வஸ்திரம் உடுத்தாம வரலாம், அல்லது ஒரு உடுப்பு தான் நீட்டா இருக்கின்றதுக்காக நீங்க தொடர்ந்து அதே போட்டு வரலாம். ஆனா நீங்க அந்த காரியத்துல சுபாவம் மாற இல்லைண்டா எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களோட குணாதிசயம், உங்களோட இயல்பு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அங்க தேவனுடைய ஆசீர்வாதம் இன்னொரு ஆத்துமாவை ரட்சிக்க நீங்க பிரயாசப்படுகிறீங்க. ஏன்னா இந்த சபைக்காக எதையாவது ஒன்றை நான் செய்யணும், ஆத்துமாக்கள் எப்படியாவது ஆதாயப்படுத்தணும் என்று வருவீங்கண்டா தேவன் நிச்சயமா உங்களை ஆசீர்வதி. அதாலதான் பாருங்க, ஆதியில தேவன் ஏதேனை உண்டாக்கி போட்டு சந்ததி வரணும்ன்றா ஏவாள் வரணும். என்ற ஏவாளால மாத்திரம்தான் பிள்ளையை பெத்து கொடுக்கணும். அதாவது முதல் தேவன் வைக்கையில, ஆனா ஏவாள் வந்த பிறகுதான் ஒரு தாய் என்றது வந்தாதான் பிள்ளைய தாய் வளர்க்கே. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் தேவன் ஏவாள் வந்த பிற்பாடு என்ன செய்யறான், பிசாசு முந்திட்டான், இவங்க முந்தினோன்னு தேவன் வேறது. ஆனா ஏவாள் இல்லாம புள்ள வரையலாது, என்ன ஆத்துமாக்கள் என்ன செய்யலாது, வரையலாம். அப்ப அதே போலதான் தேவன் மற்ற ஆவிக்குரிய விதத்துல எதையும் செய்ய. ஆனா தேவன் பூமியில ஒரு மனிதனை கொண்டு வருவணும்ன்றா அங்க ஒரு ஸ்திரீ அவசியமாயிருக்கிறது. ஒரு சபையால மாத்திரம்தான் அந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டு, அந்த சபைக்கு வர்றவங்களுக்கு தான் அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டது. அந்த சபையானது தன்னுடைய ஸ்தானத்தை எடுக்கக்குள்ளதான் அது ஒன்னரை வாங்க வீட்டுல சும்மா இருக்க விட பரவாயில்ல ஆலயத்துக்கு போவோம் என்ற ஒரு அழைப்பு அது கொடுக்கும். ஏனண்டா அது மறுபடி பிறந்திருந்தார். அது ஊழியக்காரனான அல்ல, அது சபைக்கு ஸ்திரீக்கு தான் அது கொடுக்கப்படும். அதனாலதான் அந்த ஸ்திரீகள் அதை செய்தான். அப்ப அது வேதத்தை வெளிப்பாடு அறியும். நீங்க அறிய மட்டும் நீங்க அப்படியே தான் என்ன செய்வீங்க, உட்கார்ந்து இருப்பீங்க, நாங்க ரட்சித்தா போதுமண்டா. ஆனா அன்று எஸ்தருக்கு சொன்ன முருகதாவோட வசனம்தான் தேவன் இன்றைக்கு சொல்லும். நீ மட்டும் என்ன உயிர் பிழைக்கலாம் என்று நினைக்காத, நீயும் உண்ட குடும்பமும் சாவி. ஏண்டா உனக்கு அந்த மேன்மையை தேவன் வைத்திருக்கிறார். அதே போலதான் தேவன் அந்த மணவாட்டிக்கு வைத்திருக்கா. மணவாட்டி அந்த ஸ்திரீயானவள். சபை எப்பொழுதும் பெண்களுக்கு அடையாளம். பெண்கள் தான், அந்த சபை தான் அந்த ஜனத்தை கொண்டு வரும். அதுக்கு அவங்களுடைய இயல்பு மாறும், நேச்சர் மாறும். அப்ப வரக்குள்ளதான் அவங்க தேவனு குறிச்சு பாரத்தோட என்ன செய்வாங்க, ஒரு ஆத்துமாக்களை கூட்டி வருவாங்க. வீட்டுல வந்தா கூட உறவினர் வந்தாலும் கொண்டு வருவாங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம், எங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லாத, நீங்க இருங்க, உங்களுக்கு எல்லாம் காலம்பர சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் சமைச்சு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இருங்க, நாங்க வாரம் பண்ணிட்டு வந்துருவோம். அப்படிதான் இப்ப நீங்க கிறிஸ்தவங்க ஓமா இல்லையா? எல்லா கிறிஸ்தவங்களுக்குள்ளயும் அதுதான் உறவு வந்தா அதுதான் நாம செய்யறோம். ஒரு அழைச்சி பாருங்க, வாங்க. அவங்க மார்க்கத்தை பார்க்காங்க, மதத்தை பார்க்காது. நீங்க ஒரு அழைப்பு கொடுத்தா தான் ஒரு வேளை வரும். அதானே தீக்கசிக்கு நடந்துச்சு. தீக்கசி அந்த பண்ண இதெல்லாம் ஒரு பொம்பளையான்ற அவர் சொன்ன, நீ சொல்ல வாசனத்தை. அவர் சொன்ன வேளையில தான் அங்க மாற்றம் வரும். ஏண்டா உங்களாலதான் மாத்தே. அதை தான் நான் சொல்லவா. உங்களுக்குள்ள மறுபடி பிறப்புற ஆவி வந்துட்டேன்னா நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க. ஏன்னா உங்களோட வசனம் அதிகாரம் உள்ளது. இப்போ ஒரு அதிகாரி சரி வாங்க நாளைக்கு ஆபீஸுக்கு வாங்க, நான் அதை மாத்தி தாரேன்டா, நீங்க உடனே போவீங்க தானே? அவன் அதிகாரி. இப்ப ரோட்ல இருக்க பிச்சைக்காரன் நாளைக்கு வா நான் அதை செஞ்சு தரேன்னா போவீங்களான்னு சொல்லுங்க. போவீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. போக மாட்டீங்க. ஏன்னா அவனுக்கு அது ஸ்தானம் இல்லை. அதே போலதான் உங்களுக்கு ஒரு அதிகாரம். அதான் திகழ்ச்சி, உங்களுக்குள்ள ஒரு ஸ்தானம் வந்துட்டேன்டா நீங்க அழைச்ச ஒருவன் வருவான். ஏனென்றா அது உங்களுக்குள்ள ஒரு ஒன்று இருக்குன்றது அவனுக்கு தெரியும். அதாலதான் அங்க அந்த பேய்கள் பிசாசு பார்க்கக்குள்ள தீக்கரிசி அதை எடுத்து வடிவா சொல்றேன். அந்த பேய்களுக்கு தெரியுமா யார் தேவண்ட குமாரன். அப்ப அவங்க இருக்கிற நான் யாருன்ற கூட நீ தேவனுடைய குமாரன். ஆனா அவங்க சொல்ல எனக்கு யாரு பவுலையும் தெரியும், சீலாவையும் தெரியும், நீங்க யாருன்னு. அப்ப அதான் திக சொல்றேன், பேய்க்கு தெரியுமா யாருன்னு. அப்ப ஒரு பாவிக்கு தெரியும் ஒரு தேவ மனிதன், இவன் மனிதன் தேவனுடைய மனிதன் என்று அதுக்கு தெரியும். அதாலதான் நான் அதை சொல்றேன். அதே போல தேவன் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க அழைப்பு கொடுக்கக்குள்ள அவன் எப்படி மதத்துல அவன் இவ்வளவு வைராக்கியமா இருந்தாலும் உங்களோட வசனம் அவனை கீழ்ப்படி அட கூப்பிடுறான் பாரு. நான் இவ்வளவு ஒரு மார்க்கத்துல வெறியனா இருந்தாலும் இவன் என்ன செய்யறான், அழைக்கிறான்ன்றக்குள்ள தேவன் அங்க ஒரு மாற்றத்தை கொண்டு. அதாலதான் 11வது கட்டையில தீக்க சொல்றா, ஒரு முரட்டு வாய்ந்த ஒரு மிருகம் போல ஒரு மனிதன் வாரம். அவர் அதிக சொல்லி அவரோட இருந்த ஊழியக்காரெல்லாம் ஓடிட்டான். எல்லாமே சிதறடி ஓடி. ஆனா அவருக்கு பின்னால இருந்து இப்படி கையை வைத்திருந்தவனெல்லாம்
வசனத்துக்குள்ள ஆமே தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் ஏன்னா அவர் ஒரு கையினாலே எல்லாம் இடிச்சவர் என்று சொல்லக்குள்ள ஆமேன்னு இருந்தவங்க அவன் வரக்குள்ளே இவங்கெல்லாம் ஓடிட்டான். அப்ப இவர் பார்த்துட்டு இவர் என்ன செய்ய பயப்படாம அப்படியே நின்றுட்டு அவன் கிட்ட வரக்குள்ள அவர் அன்போட அழைக்க அவன் தொப்பண்டு அதுலயே விடும். அவர் சொல்றேன் அந்த அன்பு என்ன அந்த பயம் இல்லை. அன்புன்ற அந்த மீனிங் என்னன்னா தேவனை குறித்துதான் அந்த நிச்சயம். அந்த அவர் இருக்கிறார் என்ற பயம் இல்லாததுனால பிசாசு விடு. அப்ப அதுதான் வேதமா இருக்கு, அதுதான் சத்தியம். அதனால இன்றைக்கு நான் சபைகிட்ட சொல்ல வேண்டிய காரியம் உங்களோட நேச்சர் மாறும். உங்களோட உடுப்பு மாறி பிரயோசனம் இல்லை. நீங்க சபைக்கு தொடர்ந்து வாரது முக்கியம் அல்ல. உங்களோட வாழ்க்கையில ஒரு நேச்சர், அப்பதான் தேவன் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கலாம். ஏன்னா இந்த சபையில ஒருவேளை உங்களுக்கு ஸ்தானம் இல்லாட்டியும் தேவன் ஒரு ஸ்தானம், பெரிய ஸ்தானத்தை மனவாட்டிக்கு வச்சிருக்கிறேன். நீங்க உலகத்தை நியாயம் தீர்ப்பீங்க. அப்ப அந்த நியாயம் தீர்க்கிற ஒரு ஜனமா இருந்தா நீங்க அதை செய்யணும். அதனால்தான் நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல. அதே போல இந்த சபையில ஒவ்வொருவரும் ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த ஸ்தானம் வர்ற வேளையில, அந்த ஸ்தானங்கள்ல பிரச்சனைகள் வர்ற வேளையில, அந்த பிரச்சனைகளை தேவனுடைய வார்த்தையினால கையாளத்தக்கதான ஒரு காரியம் இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஸ்தானத்தை தந்து பிரயோஜனமே இல்லை. ஏனென்றா அதை தான் அப்ப நீங்க சரியா செஞ்சாதான் அதுல எதுலையுமே ஒரு ஆசீர்வாதம். அதனால நீங்க ஒவ்வொருவரும் அதை புரியணும். அப்படி இல்லாட்டி தேவன் டெய்லி உங்களை பார்த்துட்டு இருக்க மாட்டே. உங்களோட ஸ்தானத்தை தேவன் வேறொருவருக்கு கொடுக்க கூட அவர் வல்லவராயிருக்கிறார். அதுக்கு பிறகு உங்களுக்கு கீழ்ப்படுகிற மனப்பான்மை வராது. சவுலுக்கு வந்த அதே தன்மை தான் வரும். உங்களுக்குள்ள போட்டி பொறாம அதுக்கு பிற்பாடு வர பார்க்கும். அதனால அதுக்கு முன்பாக உங்களை என்ன செய்யுங்க, தேவனுக்குள்ளாக தாழ்த்துங்க. தேவன் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். அந்த ஸ்தானத்தை நீங்க தான் பெறும். உங்களோட அழைப்பையும் உங்களோட தெரிந்து கொள்ளுதலை நீங்க தான் என்ன செய்யணும், உறுதிப்படுத்திக்கணும். ஆண்டவரே, நீர் என்ன எதுக்காக அழைத்து, நீர் எதற்காக நீர் வழி நடத்து. அப்ப அதை செய்யும் போதுதான் அதுல ஒரு ஆசீர்வாதம். அப்படி இல்லாட்டி நாங்க என்னத்தை செய்து, என்னத்தை கஷ்டப்பட்டு, என்னத்தை பிரயாசப்பட்டாலும் எங்கட யாரையும் சுபாவம் மாறாட்டி அதுல ஒன்றுமே இல்லை. அது நாங்க வெறுமனே கஷ்டப்பட்டிருக்கிறோம், எங்களோட சரீரத்தை வருத்தி இருக்கிறோம், அதனால பிரயோஜனம் இல்லை. ஆனா நீங்க மனமுகந்து ஒன்றை செய்தா கூட அது பெரிய ஒரு கிஃப்ட், அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதை தான் தேவன் விரும்பும். அப்ப அதனால தேவன் சபையை வேறொரு ஆவியினால அல்ல, தண்ட ஆவியினாலதான் உருவாக்கினேன். அப்ப அந்த ஆவி சபையில ஒருவன் மறுபடி பிறக்குள்ள அவனோட சுபாவம் மாறும், அவனோட இயல்பு மாறும். அதே ஆவி அவனுக்குள்ள வரக்குள்ள அவன் இன்னொருவன் ஆளுகை செய்வான். ஆமேன். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க ஒரு நிமிடம் கண்களை மூடும். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சர்வல்லவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜீவனுள்ளவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே ஆண்டவரே மீண்டுமாக உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியான ஒரு சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் எத்தனை முறை நாங்கள் பார்த்தாலும் மீண்டுமாக நாங்கள் இதை அசை போட்டு பார்த்து கர்த்தாவே எங்களுடைய சுபாவத்தை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீர் கொடுத்த அந்த சிலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, ஒரு மனிதனுடைய மறுபிறப்பு என்பது அவனுடைய சுபாவம் மாற்றுதல் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, ஆவியானது ஆண்டவரே அங்கே நிக்கதேமோ கூட அதை தவறாக புரிந்து கொண்டான். ஆனால் நீர் சொன்னீர் மறுபடி பிறப்பு என்பது ஆவியினால் பிறப்பது என்பது. அந்த ஆவி யாருடையது என்று பார்க்கும்போது அது தேவனுடையது. அப்ப அந்த தேவனால் பிறக்கிற ஒரு மனிதன் அங்கே வரும்போது தேவனுடைய ஆவி, அந்த நேச்சர் அவனுக்குள்ளாக வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல சபையானது மறுபடி பிறக்கிற வேளையிலே அது ஒரு ஊழியக்காரனுடைய ஆவியினாலோ அல்லது எந்த வேற மனிதனுடைய ஆவியினாலோ அல்ல, அது உம்முடைய ஆவியினாலே அங்கே பிறக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வண்ணமாக உம்முடைய ஆவி அங்கே வருகிற வேளையிலே உம்முடைய நேச்சர், உம்முடைய குணாதிசயம் ஒரு மனிதனுக்குள்ளாக வருகிறது. அப்பொழுது நீர் செய்த கிரியையிலே அவனும் செய்வான். எந்த வண்ணமாக நீர் அற்புதத்தை மாத்திரமல்ல, நீர் எப்படி காணாமல் போன ஆத்துமாக்களை தேடி போனீரோ அதே போல நீ ஆண்டவரை இந்த ஆத்துமாக்களும் அங்கே தேடி போகும்.
எந்த ஆத்துமாக்கள் பசியாய் இருக்கிறார்கள் அவர்களை திருப்தியாக அனுப்ப வேண்டும் என்று நீர் அங்கே விரும்பினீரோ, அதே போல இந்த ஆத்துமாக்களும் இன்னொருவர் பசியாய் இருக்கிறார், எதையாவது கொடுத்து அனுப்ப வேண்டும் என்ற அந்த ஆவி அவர்களுக்குள்ளாக வரும். அன்றைக்கு எப்படி அந்த இலக்கப்பட்ட ஆத்துமா, எப்படி அங்கே நோய்பட்ட ஆத்துமா அங்கே இருந்த வேளையிலே அந்த ஆத்துமாக்களையும் அந்த பாவிகளை நீர் எப்படி தேடி போனீரோ, அதே போல சபையானது மறுபடி பிறந்திருந்தார் அதே காரியத்தை அதை செய்யும். அது அற்புதம் மாத்திரம். இன்றைக்கு சபையானது நினைத்து கொள்கிறது அற்புதம் மாத்திரம் நீர் செய்த கிரியையில இல்லை. தீக்க சொல்கிற வேளையிலே அவர் செய்த கிரியை என்பது அவர் வாழ்ந்து காட்டின வாழ்க்கையும் அவர் செய்த ஒவ்வொரு சாயலுமாயிருக்கிறது. அதே போல சபையானது அந்த நிலைக்கு வரும்போதுதான் அது ஒரு உயர்வான நிலைக்கு போய் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். இது என்னுடைய போதனை அல்ல என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அதனாலே அன்றைக்கு நாங்கள் வேதத்திலே பார்த்த வண்ணமாக மறுபடி பிறந்தவன் இது தேவனால் பேசப்பட்டதா அல்லது ஆவியினாலே பேசப்பட்டதா என்பதை அறிந்து கொள்வான் என்றது போல நிச்சயமாய் உம்மால் பிறந்த ஒவ்வொருவரும் இது தேவன் எங்களுக்கு கொடுத்தது என்பதை அறிந்திருக்கிறார்கள். அதனாலே நிச்சயமாய் இந்த வார்த்தைகளை இன்னும் ஆழமாக வாசித்து ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொண்டு கர்த்தாவே இன்னும் அதிகமாய் கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். வராத ஒவ்வொரு ஆத்மாவோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். மீதியாய் நடக்க போற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் இருக்கங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.